கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். यूना के सुसमाचार पहला अध्याय। யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் पहला अध्याय की यूना 44 வசனத்தில், அதாவது 44 வசனத்தில், அதாவது 43 வசனத்திலிருந்து நாம் சில சத்தியங்களை நாம் தியானிக்க போறோம். 43 वचन से हम कुछ वचन को ध्यान करने वाले हैं। வாக்குத்தத்தத்தின்படி உள்ள ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்படி உண்டாகிறது என்பதை நாம் வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். प्रतिज्ञा के द्वारा पाने वाले आशीष हम कैसे प्राप्त कर सकेंगे, हम इस वचन पे देख सकेंगे। மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாய் இருந்து பிலிப்பை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். दूसरे दिन यीशु ने गलील को जाना चाहा, वह फिलिप्पुस से मिला और कहा मेरे पीछे हो ले। பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். फिलिप्पुस अंद्रियास और पत्रस के नगर बेत्सैदा का निवासी था। பிலிப் நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். फिलिप्पुस नतनील से मिला और उससे कहा जिसका वर्णन मूसा से व्यवस्था में और भविष्यवक्ताओं ने किया है वह हमको मिल गया, वह यूसुफ का पुत्र यीशु नासरी है। அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமா என்றான். और उसी ने नतनील ने उसे कहा क्या कोई अच्छी वस्तु भी नासरत से निकल सकती है? வந்து வார் என்றான். फिलिप्पुस ने उसे कहा चल कर देख ले। இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். यीशु ने नतनील को अपनी ओर आते देखकर उससे विषय में कहा देख ये सचमुच स्टाइल है, அதற்கு इसमें कपट நாத்தான்வேல் नहीं। நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். और नतनेल ने उससे कहा तू मुझे कैसे जानता है? यीशु ने उसको उत्तर दिया इससे पहले कि फिलिप्पुस ने तुझे बुलाया जब तू अंजीर के पेड़ के तले थे तब मैंने तुझे देखा था। அதற்கு நாத்தான்வேல் ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். तब नतनेल ने उसको उत्तर दिया हे रबी तू परमेश्वर का पुत्र है, तू इस्राएल का महाराजा है। இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். यीशु ने उसको उत्तर दिया मैंने जो तुझसे कहा कि मैंने तुझे अंजीर के पेड़ के तले देखा, क्या तूने इसलिए विश्वास करता है? तू इसमें से भी बड़े बड़े काम देखेगा। இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். और तू इसमें भी बड़े बड़े काम देखेगा। இயேசு கலிலேயாவுக்கு போறார். यीशु ने गलील को जाया। அந்த கலிலேயாவுக்கு போக மனதிறங்கி அவர் என்ன செய்தார்? அந்த கலிலேயாவை நோக்கி அவர் பிரயாணம் பண்ண ஆரம்பிக்கிறார். यीशु ने गलील को जाने के लिए यात्रा किया। அந்த நேரத்திலே தான் பிலிப்பு என்பவரை காண்கிறார். और उस समय फिलिप्पुस को उसने देखा है। பிலிப்பு என்பவரை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். और उन्होंने कहा मेरे पीछे हो ले। உடனே பிலிப்பு என்பவன் என்ன செய்கிறான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை அழைத்த உடனே கீழ்ப்படுகிறார். अभी फिलिप्पुस ने क्या किया? तुरंत उसको आज्ञा किया நீ எனக்கு பின் சென்று வா, और तू मेरे पीछे हो ले। இந்த பிலிப்பு என்கிற சுவிசேஷகனை இயேசு அழைக்கிறார். अभी फिलिप्पुस के जो सुसमाचार करने நீ वाले को எனக்கு बुलाया பின் है। சென்று வா என்று சொன்ன வேளையில जब उन्होंने कहा कि मेरे पीछे हो ले, அவன் உடனே என்ன செய்கிறான்? तुरंत उसने क्या किया? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, आप इंतजार என் कीजिए வீட்டுல थोड़ा, நான் கேட்டுட்டு வர்றேன், मेरी माता से என் पूछ के பெற்றோர் आऊंगा, இடத்துல சொல்லிட்டு வர்றேன், माँ बाप से बोल के நான் आऊंगा, எனக்கு சில காரியங்கள் எல்லாம் பிளான் இருக்குது அதெல்லாம் முடிச்சிட்டு வர்றேன், और कुछ चीज है मैं उसको देखना சில है, காரியங்களை நான் ஒழுங்குபடுத்திட்டு வர்றேன், और थोड़ी चीज को मुझे செய்ய अनुशासन வேண்டிய करना சகல है। காரியங்களை செய்துட்டு வர்றேன் என்று சொல்லலாம். ऐसा नहीं कहे कि सारे चीज मैं करके आऊंगा। கர்த்தருடைய மேல் வாஞ்சை உள்ளவர்கள் जो यहोवा के ऊपर चाहते हैं, கர்த்தர் வா என்று அழைக்கும் பொழுது உடனே கீழ்ப்படுகிறார்கள். जब वो बुलाएंगे तब तुरंत उन्होंने आज्ञा அவர்கள் करेंगे। தான் இந்த வேதம் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறது. उन लोगों को एक है कि अब्राहम के एक நீ संतान है। எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்று ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்ன வேளையில जब ने यहोवा ने अब्राहम से कहा तो सबको छोड़ के मेरे पीछे ஆபிரகாம் आओ, உடனே கீழ்ப்படிந்தான். और फौरन उसने आज्ञा உடனே किया, அவருடைய வார்த்தைக்கு அவன் ஒப்பு और கொடுத்தான். फौरन उसके आज्ञा किया है। மத்தேயு ஆயத்தரையில் அவன்
உட்கார்ந்து இருக்கிறான். और जब उन्होंने वहां पे बैठा था, ஆயத்துறையில உட்கார்ந்து இருக்கிற மத்தேயு அவன் உட்கார்ந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான். जब मत्ती ने जब रेवेन्यू डिपार्टमेंट में वो लिख के और लिख रहा था, இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், यीशु ने उसको बोला எனக்கு பின் சென்று வா என்று அழைத்தார். उन्होंने बोला कि मेरे पीछे हो அழைத்த ले। வேளையில் அவன் உடனே அதை எல்லாவற்றையும் விட்டு உடனே அவருக்கு பின் சென்று வந்தான். फौरन जो भी उसको छोड़ के और तुरंत उसके पीछे चलाया था। தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வசனத்தின் மேல் தாகம் உள்ளவர்கள் யார் என்பதை ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். यहोवा देखता है कि कौन यहोवा के ऊपर जो प्यास लगता है, ஆண்டவர் மேல் தாகம் உள்ளவர்கள், जो यहोवा के ऊपर प्यास ஆண்டவருடைய है, வசனத்தின் மேல் தாகம் உள்ளவர்கள், यहोवा के वचन की ओर அவர் प्यास लगते செய்த हैं, நன்மைக்கு நன்றியாய் இருப்பவர்கள், जो उन्हें ध्या भलाई की और शुक्रगुजारी है। இவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள்? உடனே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். इन लोगों तो फौरन यहोवा की बातें को आज्ञा करेगा। தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் தம்முடைய கரங்கள் எடுத்து பயன்படுத்துகிறார். जो यहोवा की बातें को आज्ञा करता है फौरन तुरंत उसको उपयोग करता உடனே है। என்ன நடந்தது? இந்த பிலிப் என்பவனை பற்றி நீங்கள் வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது यदि हम फिलिप्पस के बारे में पढ़ने से பாருங்க, அவன் உடனே என்ன செய்கிறான்? तुरंत उसने क्या किया? அவன் தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். यहोवा के वचन को बोलने शुरू किया है। பிலிப்பு வந்த உடனே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்த உடனே अब फिलिप्पस जब वो यहोवा की ओर आज्ञा करने பிலிப்பு के बाद நாத்தான் வேலை காண்கிறான். फिलिप्पस ने नतनेल के काम நாத்தான் देखा வேலை है கண்ட உடனே அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். और नतनेल से मिलके कहा, நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். जिसका वर्णन मूसा ने व्यवस्था में और भविष्यवक्ता ने किया वह हमको मिला है। பிலிப்பு அவரை பின்பற்றி வந்த உடனே அவன் ஊழியம் செய்ய தொடங்கிட்டான். பாருங்க, फिलिप्पस ने यहोवा के पीछे और भी सेवा करना शुरू உடனே किया है। அவனுக்கு கர்த்தர் தந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். तुरंत जो यहोवा उनको दिया वचन से बोलना शुरू कर தனக்கு दिया है। தெரிஞ்சவங்களை அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். जो भी उसको मिला था वो सारे को அவன் बोलने போய் ஒரு शुरू किया பைபிள் है। காலேஜுக்கு ஒண்ணு போகல. वो बाइबल कॉलेज नहीं गया, அவன் வேற எங்கேயும் போய் உட்கார்ந்து மற்ற பீச் செடி ஒண்ணு வாங்கல. அவன் कहीं जगह जाके और कुछ नहीं लिया அவன் है। அவன் உடனே என்ன செய்கிறான்? तुरंत क्या किया? தனக்கு தெரிந்த தேவனுடைய வார்த்தையை அவன் பேச ஆரம்பிக்கிறான். जो भी उसको पता है वो और भी बोलना शुरू சில कर दिया கர்த்தருடைய है। பிள்ளைகளிடத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. किसी लोगों के बारे में यहोवा के नाम को महिमा கர்த்தர் செய்த करना है। நன்மைகளை சொல்லுங்க வாங்க என்று சொன்னால் जो यहोवा दिया काम को ऐसे पूरा करने என்ன சொல்லுவது என்பது எங்களுக்கு தெரியலங்கறாங்க. वो कहेंगे कि हमें नहीं पता क्या करना கர்த்தருடைய है। நாமத்தை உயர்த்துங்க. यहोवा के नाम को ऊंचा कीजिए। இயேசுவை பற்றி 4 வார்த்தைகளை சொல்லுங்க. यीशु मसीह के बारे में 4 बात बोलिए। அது எங்களுக்கு தெரியல, मुझे नहीं पता, அது நாங்க ப்ரிப்பேர் பண்ணல, उसके बारे में हम அது कुछ तैयार नहीं கேட்ட किया, ஆயத்தை எங்களுக்குள்ள இல்லை என்று उसके சொல்லுகிறார்கள். बारे में हम कुछ तैयार नहीं किया है। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நாள் இருக்க கூடாது. हमारे जीवन पे इस तरह नहीं रहना நம்முடைய है। வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? हमारे काम की चीज क्या करना கர்த்தருடைய है। வார்த்தையில் என்ன இருக்குதோ அதை நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். जो भी हमारे पास है उससे कहना भी பாருங்க, है। உடனே அவன் ஊழியம் செய்ய தொடங்கிட்டான். பாருங்க, तुरंत उसने सेवा करना शुरू ஒரு किया है। அல்லேலூயா சொல்லுங்களேன். सब हेला बोलिए। உடனே அவன் என்ன செய்ய தொடங்கிட்டான்? तुरंत उसने क्या करना உடனே शुरू அவன் किया है। ஊழியம் செய்ய தொடங்கிட்டான். तुरंत उसने सेवा करना शुरू அவன் किया செய்த है। ஊழியத்தை பாருங்க, அவனுக்கு தெரிஞ்சதை சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவன் जो भी பாருங்க, उसके पास है वो कहना शुरू कर दिया அவர் है। அழைக்கிறார். उन्होंने बुलाया, நாத்தான் வேலை பார்க்கறான். नतनेल का काम किया। நாத்தான் வேலை பார்க்கிற நேரத்தில் என்னப்பா வந்துட்ட என்னாச்சுன்னு கேட்டா, नतनेल से मिला के और कहा, இயேசு வா என்று அழைத்தார். यीशु ने मुझे आने के लिए बुलाया। இயேசு வா என்று அழைக்கும் பொழுது உடனே அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிந்தேன். यीशु मसीह मुझे आने के लिए बोला तो तुरंत मैं उसको आज्ञा அவருடைய किया। வார்த்தையை நான் கேட்டேன் मैं उनके वचन को सुना। என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ये कह के उसने क्या किया? நியாயப்பிரமாணத்தில் உள்ளது மோசேயை பற்றி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். जो मूसा की व्यवस्था के बारे में सारे बोलने இவன் முதல்ல शुरू किया எடுத்த है। உடனே எதை பேசுகிறான்? तुरंत उसने पहला क्या எடுத்த करना உடனே என்ன பேச ஆரம்பிக்கிறார் இவர் तुरंत पहले பிலிப்பு? उसने क्या बोलना है பெத்லகேமில் இயேசு பிறந்தார். कि बेतलेहम में यीशु मसीह ने पैदा किया அவர் மரியாள் யோசேப்புடைய மகன். और मरियम और यूसुफ के जो बेटा அந்த பெத்லகேமில் இயேசு பிறந்ததை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. तो पहले यहाँ पे ஏசாயா, மீகா தீர்க்கதரிசன வசனத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ये तो नबियां की यशायाह की मीका के पुस्तक में எடுத்த लिखा உடனே है। பல புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்தை அவர் ஆரம்பிக்கல. तुरंत वो नया नियम के बारे में शुरू नहीं किया। இன்றைக்கு சிலர் சொல்றாங்க புதுசா ஒரு நூதன உபதேசம் ஆரம்பிச்சிருக்கு வந்திருக்குது. अभी एक नया की जो उनकी सेवा ऐसे शुरू பழைய किया है। ஏற்பாடு தேவையில்லை, पुराना नियम नहीं பழைய चाहिए। ஏற்பாடு அவசியம் இல்லை, எல்லா பழையவைகள் ஒளிஞ்சு போயிடுச்சு அவர் சொல்றாரு ஒரு பிரசங்கியாரு. तो एक प्रचारक ने कहा पुराना नियम नहीं चाहिए, पुराना सब चला गया है। பழையவைகள் ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் புதிதாயிடுச்சு. पुराना सब छोड़ गया, अभी नया हो गया है। பழைய ஏற்பாடுங்கிறது அஸ்திவாரம், மறந்துடக்கூடாது. ये जो पुराना नियम है वो नींव है। பழைய नहीं ஏற்பாடு बोलना है। இல்லாம புதிய ஏற்பாடு கிடையாது. बिना पुराना नियम से नया नियम नहीं புதிய आएगा। ஏற்பாட்டுல இயேசு சொன்ன வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறீங்க. नया नियम
कि जो यीशु मसीह के वचन சில क्यों சொல்றாங்க नहीं कह இயேசு रहे? சொன்னது தான் அங்கிருந்து வருது. அங்க அஸ்திபாரத்துக்கு மேலதான் பழைய புதிய ஏற்பாடுங்கிறது இந்த அஸ்திபாரத்துக்கு மேல் கட்டப்பட்ட கட்டடம். ये जो नया नियम है पुराना नियम की नींव के ऊपर डाला गया एक नियुक्त है. இந்த அஸ்திபாரம் இல்லாமல் ஒரு கட்டடம் கிடையாது, மனதில் வைத்துக் கொள்ளுங்க. बिना कोई भी नींव से कोई बिल्डिंग नहीं होता. பிலிப்பு முதலாவது சொன்ன வார்த்தை என்ன? फिलिपियस ने पहले वचन क्या कहा है? பிலிப்பு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு? फिलिपियस ने पहले क्या कहा? அஸ்திபாரத்தை போட ஆரம்பிக்கிறார். இதுதான் நியாயப்பிரமாணம், மோசே என்பவை தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழுதியிருக்கிறதை கண்டோம். और वरन मूसा ने व्यवस्था में भविष्यवक्ता ने किया है हमसे भी அவர் मिल गया. யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசு என்று சொல்லுகிறார். वह यूसुफ का पुत्र यीशु नासरी है. அப்படியானால் பழைய ஏற்பாட்டு காலத்து அஸ்திபாரத்தின் படிதான் இயேசு வருகிறார். पुराना नियम के नींव के बार द्वारा ही சரி, आएगा. உதாரணத்துக்கு இன்னொன்னு சொல்றேன். उदाहरण के लिए मैं एक யோவான் बात कहता சுவிசேஷம் हूँ. 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா यूहन्ना के समाचार के 4 சமாரியா अध्याय. ஸ்திரியை ஆண்டவர் சந்தித்து அவளுடைய காரியங்களை சொன்ன உடனே சமாரியா ஸ்திரீ முதலாவது என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா? जब यीशु मसीह ने सामरी स्त्री के बारे में मिल की और सामरी स्त्री ने यीशु मसीह के बारे में क्या बोला आपको पता கிறிஸ்து है? எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். முன்னாடி உள்ள காரியத்தை தான் சொல்றார் அவர். और उन्हें बोला है कि यीशु मसीह जो है हमने पहले उनके बारे में जाने हैं. அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். वो आने वाला है, जब वो आएगा वो सब बातें बता யோவான் देगा. சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல यूहन्ना के 4 के 25वां. ஏற்கனவே அவரை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். मैं पहले उनके बारे में जाना हूँ. தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். नबिया ने कहा है. தீர்க்கதரிசன வார்த்தை உரைவிக்கப்பட்டிருக்கிறது. नबिया के वचन भी लिखा गया है. ஆகையினால் இந்த நூதன உபதேசம் பழைய ஏற்பாடு தேவையில்லை, பழைய ஏற்பாடுகள் அவசியம் இல்லைங்கிற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதீங்க. इसलिए अब झूठी उपदेश है, पुराना नियम नहीं चाहिए. பழைய ஏற்பாட்டு நிழல், वो पुराना नियम छाया. உண்மை பொருள் என்பது புதிய ஏற்பாடுதான். जो नया नियम वो भी आने वाला है. ஆகையினால் பழைய ஏற்பாடு ஒரு அஸ்திபாரமாகவும் पुराना नियम एक नींव की. அந்த அஸ்திபாரத்தை கட்டும்படியாக மேல உள்ள மாளிகை தான் புதிய ஏற்பாட்டின் சபை. उस नींव के ऊपर ढालने वाले जो नया नियम की कलीसिया है. ஆகையினால் தேவனுடைய ஆண்டவரால் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? इसलिए यहाँ पे क्या क्या कहा गया? என்ன சொல்லப்பட்டிருக்குது? यहाँ पे क्या कहा அங்கே गया? எல்லாவற்றையும் நமக்கு அறிவித்திருக்கிறார். वो बे सब बातें हमारे बोल रहा எல்லாம் है. இருக்கிறது. सब कुछ है. எல்லா சூழ்நிலைகளும் அனுகூலமா இருக்கிறது. तो सब स्थिति वहां पे है. எல்லா சூழ்நிலையிலும் அனுகூலமா இருக்கும் பொழுது जब सारी स्थिति पर सटीक रहेगा, அங்கே பிலிப்பை பார்த்து வா என்று அழைக்கிறார். अभी फिलिपियस को आने के लिए कहा. நல்ல படிப்பு இருக்கும்போது, जब अच्छी पढ़ाई होने के நல்ல बाद, வசதி இருக்கும்போது, अच्छे अमेरिका होने के பேதுருவை बाद, பாருங்க, நிறைய ஆசீர்வாதம், படகு நிறைய पतरस को அப்படி அமிழ்ந்து போகத்தக்கதாக மீன்கள் இருந்தது. बहुत सारे आशीष थे और डूबने की इतना कि मछली भी था. எல்லாம் நிறைவா இருக்குது. तो सब कुछ था. ஒரு ஆள் சொன்னாரு, एक माँ ने कहा, பாஸ்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு நான் ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னாரு. उन्होंने बोला पास्टर रिटायरमेंट के बाद मैं सेवा करना चाहता நான் हूँ. சொன்ன உலகமே உன்னை ரிஜெக்ட் பண்ணிருச்சு. संसारी आपको रिजेक्ट कर दिया. உலகத்திலேயே இனி உனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுருச்சு. இங்க வந்து நீ என்ன செய்யணும்? संसारी बोल दिया कि आपके लिए और भी काम नहीं இங்க ஒரு है. ஆளை கூட்டிட்டு உனக்கு உதவிக்கு கூட்டிட்டு வந்துதான் என்ன செய்யணும்? இங்க तो यहाँ- ஊழியங்களை செய்யணும். ये आदमी को बेच के आपको सेवा कर रहा है क्या? நல்ல ஆரோக்கியம் இருக்குது, स्वस्थ है अच्छे से, நல்ல பலன் இருக்குது, अच्छे से बल है, நல்ல ஐஸ்வர்யம் இருக்குது, अच्छे से अमीर है, நல்ல நிறைவான நன்மை இருக்குது, अच्छे से बलाय है, நல்ல வயது இருக்குது, अच्छे से साल है, நல்ல பேங்க்ல நிறைய பேலன்ஸ் இருக்குது. अभी बैंक में अच्छे से बैलेंस है. சொல்லக்கூடாது, அதுதான் சொல்லக்கூடாது. वो सब नहीं कहना. எல்லாம் போச்சு, सब कुछ चला गया. ஒண்ணுமே இல்ல. பிலிப்பு என்பவன் நல்ல நிறைவா இருக்கிறான். अभी फिलिपियस को सब कुछ उसके அப்படி நீ पास है. கனம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிறார். जब तू इस तरह आदर करेगा परमेश्वर आपको இதோ आदर நீ करेगा. கூப்பிடுவாய், तब तू पुकारेगा, இதோ நான் இருக்கிறேன் என்று பதில் சொல்லுவார். मैं जवाब दूंगा कि मैं अभी यही हूँ. உடனே அவர் பதில் உனக்கு தந்துருவார். तुरंत आपको जवाब ஏனென்றால் मिल என்னை जाएगा. கனம் பண்ணுகிறவனை நான் क्योंकि கனம் பண்ணுவேன். क्योंकि मैं जो मुझे आदर करता है मैं எனக்கு उनको நல்ல आदर करूंगा. தைரியமான சொல்லுவேன், நல்ல மனசாட்சியோட கூட. मैं बहुत सारे अच्छे से विचार से கர்த்தரனை அழைக்கும் போது எல்லாத்தையும் வேண்டான்னு விட்டுட்டேன். जब वो मुझे बुलाया तो मैंने सब कुछ छोड़ दिया कि मुझे இல்லாம नहीं இல்ல, चाहिए. எங்க வீட்டுல படிக்க வைக்க தெரியாம இல்ல, ऐसा नहीं एक के पढ़ने के लिए पैसा என்ன नहीं है. படிக்கணுமோ படி, நான் செலவு பண்றேன். எங்க அப்பா அதான் சொன்னாரு. मेरे पिताजी ने कहा है जो भी तुझे पढ़ना चाहूंगा तो पढ़, நான் मैं இன்னதான் पैसा दूंगा. படிக்கணும், இந்த காலேஜில் தான் சேர்ப்பேன்னு எனக்கு கிடையாது. நீ என்ன படிக்கணும் முடிவு எடுக்கிறியோ அது படி, செலவு பண்ணுவேன். நீ சம்பாதிச்சு என் கையில கொடுக்கணும்னு எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு.
சொல்லிட்டார் ஒரே வார்த்தையா. इसलिए उन्होंने बोला कि जो भी तुझे पहन के पहना है दो मुझे दे, लेकिन मैं पैसा मुझे नहीं चाहिए, तू ही कमा लो। அப்ப அந்த நேரத்துல தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். लेकिन तभी मैंने सब कुछ छोड़ கர்த்தர் के आया அழைத்தார், है படிப்பை விட்டுட்டேன். और मैंने पढ़ाई को ஐயோ छोड़ சின்ன दिया। வயசு என்று சொல்லி கூட வயதை பற்றி யோசிக்கலங்க. छोटे साल होगा, मैंने 6 साल के बारे में नहीं सोचा। எனக்கு இன்றைக்கு நான் யோசிக்கிறேன், அன்றைக்கு நான் தெரிந்து கொண்ட வழி நல்ல வழி. अभी मैं सोच रहा हूँ तब मैं चुना दिन वो अच्छे ही रास्ता அந்த है। நாளில கர்த்தருடைய சித்தம் செய்ய அந்த நாள்ல ஒப்பு கொடுத்தபடியினால, जब उस दिन जब मैं सौंपने के कारण, கர்த்தருடைய வார்த்தைக்கு அன்றைக்கு கீழ்ப்படிந்தபடியினால, यहोवा के वचन को आज्ञा करने के இன்றைக்கு कारण கர்த்தர் கனம் பண்ணுகிறார். आज यहोवा आपका आदर कर रहा है। கூப்பிடும்போது கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார். तो उनके आदर के वो यहोवा की जवाब உடனே देता எனக்கு है, பதில் கிடைக்குது. तुरंत वो जवाब मिलेगा। அவர் கூட நான் என்ன ப்ராஜெக்ட் பண்றேனோ, என்ன ஒரு திட்டம் போடுறேனோ, பிளான் பண்றேனோ, அதை ஆண்டவர் எனக்கு உடனே வாய்க்க பண்றார். मैं क्या प्रोजेक्ट करूं या मैं कुछ तैयार करूं पहले ही वरने मुझे प्लान அவரை कर दिया கனம் है। பண்ண வேண்டிய நேரத்தில் நீ கனம் பண்ணணும். அவரை क्योंकि जब उनको आदर करने के समय पे आदर அவரை करना கனம் பண்ண है। வேண்டிய நேரத்தில் நீ கனம் பண்ணா நீ கனம் பண்ண விடுவாய். यदि आपको परमेश्वर को आदर करने से परमेश्वर आपको आदर இல்லாட்ட என்ன करेगा। நடக்கும்? नहीं तो क्या होगा? இல்லாட்ட அவரும் காது கேட்காத மாதிரி இருப்பாரு. नहीं तो खान होते समय में நீ नहीं सुनेगा, கூப்பிடுவாய், तू पुकारेगा, நான் உனக்கு உத்தரவு தர மாட்டேன், लेकिन मैं तो जवाब नहीं दूंगा, நான் உனக்கு செவி கொடுக்க மாட்டேன், मैं तुझे कान नहीं நான் உன்னோட सुनाऊंगा, பேச மாட்டேன். मैं तुझसे बात नहीं கனம் करूंगा। பண்ணுகிறவர்களே கர்த்தர் கனம் பண்ணுகிறார் जो பாருங்க. यहोवा को आदर करेगा தேவ परमेश्वर को भी சமூகத்துல आदर करेगा। கர்த்தரை தேட வேண்டிய நேரத்துல தேடுங்க. जिस समय यहोवा को ढूंढना है उस समय आपको भी ढूंढना है। அதிகாலையில நீ கர்த்தரை தேடணுமா, உடனே தேவ சமூகத்துக்கு அதிகாலையில கடந்து போங்க. भोर के समय आप यहोवा को ढूंढना है, आपको उसको चाहिए। எத்தனை பேர் வீட்டுல நீங்க காலையில 4 மணி ஜெபம் நடத்துறீங்க? कितने लोग 4 बजे की प्रार्थना हो रहे हैं? எத்தனை பேர் காலையில 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறீங்க? நீங்க कितने लोग 5 बजे उठ के சூரியன் प्रार्थना कर உதிக்கிறதுக்கு रहे हैं? முன்னாடி கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க. अभी सूर्योदय होने से पहले இல்ல कितने लोग प्रार्थना कर रहे பாஸ்டர், हैं? ஒரு சில கைகள் தான் உயருது. अभी से बस थोड़ा हाथ ही இல்ல वहां उठ காலையில रहा தான் है। இந்த வெயில் காலத்துல கொஞ்சம் நல்ல தூக்கம் வருது. अभी ये तो धूप के समय ही अभी हमें ठीक से அநேக नींद आ கர்த்தருடைய रहा பிள்ளை है। 4 மணிக்கு ஜெபத்துல எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. நான் கவனிப்பேன், ஒவ்வொருத்தர் பேரா நான் பார்த்துக்கிட்டு வருவேன் அந்த ஆன்லைன்ல. मैं तो सर का नाम देखता रहूंगा जो ऑनलाइन पे प्राइसिंग நான் पे आते हैं। சிங்கப்பூர் போனாலும், மலேசியா போனாலும், ஊட்டியில போனாலும், ட்ரெயின்ல போனாலும் யார் யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு பார்ப்பேன். மொத்தம் 20-22 பேர் தான் இருக்கிறாங்க. நான் जब मैं கவனிச்சேன். सिंगापुर या कहीं की ऊटी या कहीं भी ट्रेन पे जाते समय मैं देखूंगा सिर्फ 22 சில लोग கர்த்தருடைய आएंगे। பிள்ளைங்க 4 மணிக்கு இங்க வந்துடுறாங்க ஜெபிக்கிறதுக்கு. कहीं के बच्चे तो वहाँ कलीसिया पे सीधे आ जाते கர்த்தரை हैं। கண்டடையத்தக்க சமயத்துல தேடுங்க. जो टेक समय पे आपको यहोवा को ढूंढना சில है। நாட்கள் கஷ்டமா இருந்தது போல தெரியும், अभी थोड़े दिन आपको சில बहुत मुश्किल நாட்கள் लगेगा, பலவீனமா இருந்தது போல थोड़े दिन தெரியும். आपको निर्बल लगेगा। அதனுடைய மேன்மை குறிப்பிட்ட காலத்தில் நீங்க விளங்கிக் கொள்ளலாம். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. लेकिन उसका सीधा भला यहोवा को देखो ताली बजा के ஒரு महिमा குறிப்பிட்ட कीजिए। காலத்துல இது எங்களுக்கு நல்லதாக இருந்தது என்று சொல்லுவீங்க. वो टेक समय आप कहेगा कि यीशु मसीह मेरे लिए भला है। அன்னைக்கு தான் நீங்க விளங்கிக் கொள்ளுவீங்க, கர்த்தர் அன்னைக்கு அவருடைய கிருபை எனக்கு உண்டானது, அவருடைய கிருபையினால் நான் உயர்த்தப்பட்டேன் என்று உங்களால சொல்ல முடியும். तभी आप कह सकोगे अनुग्रह के द्वारा ही मुझसे सब कुछ हुआ है। ஆகையினால இங்க என்ன வாசிக்கிறோம்? इसलिए हम यहाँ पे क्या தேவனுடைய पढ़े? வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் உடனே तो तुरंत यहोवा के वचन को आज्ञा கர்த்தர் किया। கீழ்ப்படுகிறவர்களை கனம் பண்ணுகிறார். जो आज्ञा करते हैं वो उनका தேவனுடைய आदर करता சத்தத்தை है। கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். जो यहोवा की आज्ञा करते हैं वो उनको आशीष भी करता है। என்ன செய்யறது? मैं क्या करूंगा? அவர் அறிவிப்பார். அதாவது தெரிஞ்சவங்களை அவன் பிலிப்பு என்ன செய்யறான் பாருங்க. फिलिपियस ने क्या किया? பிலிப்பு அந்த வார்த்தைகளை நம்ம என்ன வாசிக்கிறோம்? अब इसमें हम क्या पढ़े? அவர் யோசேப்பின் குமாரன், यूसुफ का पुत्र, நாசரேத்தூரானுமாகிய இயேசு. यीशु नासरी है। அவர் யாரு? वो कौन? இவன் தப்பா சொல்றான். இவன் यहाँ पे गलत कहा है। சொல்றான், அவனுக்கு உபதேசம் சொல்றான், தப்பான உபதேசம் சொல்றான். यहाँ पे उपदेश दे रहा है। நான் ராத்திரி लेकिन இந்த வசனத்தை வாசிக்கிட்டு இருந்தேன். जब मैं वचन पढ़ रहा हूँ उसने இவன் தெரிஞ்சதை சொல்றான். जो उसको पता है இவர் उसने कहा யாரு? है ये कौन है? யோசேப்பின் குமாரனா? क्या वो यूसुफ का पुत्र है? நான் கேக்குறேன், இவர் நாசரேத்தூரானா? क्या वो नासरी का है? சொல்லுங்க. क्या बोलिए? நாசரேத்துல வளர்ந்தாரு. वो नासरी पे और भी बरछाड़ அவங்க पालन அப்பா किया ஊரு था। நாசரேத்து. और उनका जो पिता நாசரேத்துல குடிமதிப்பு ஏறதுக்காக போனாங்க. लेकिन वो नासरी पे छाया और पालन ஆகையினால किया था। நாசரேத்துல வளர்ந்தார். और नासरी से वो ஆகையினால बड़ा है। நசரேயன்னு சொல்லப்பட்டாரு. इसलिए उन्होंने कहा गया था वो नासरी है। ஆனா என்ன வாசிக்கிறோம்? लेकिन यहाँ पे இவர் क्या पढ़े? யோசேப்பின் குமாரன் சொல்றாரு. और यहाँ पे बोला वो यूसुफ का இவர் யோசேப்பின் குமாரனா? क्या वो यूसुफ का पुत्र இல்ல இல்ல, இவர் தேவனுடைய குமாரன். नहीं, वो परमेश्वर का पुत्र தப்பா है। சொல்றானே, वो उसने गलत बोला। உபதேசம் தப்பா அறிவிக்கிறானே, उपदेश वो सा- ஐயோ गलत தப்பு बोला। தப்பா பிரசங்கம் பண்றாரு. गलती प्रचार किया है। அவரு தெரிஞ்சதை அவர் பிரசங்கம் பண்றாரு. ஒரு அலையிலையா சொல்லுங்க. जो पता है उसने कहा है। இவர் என்ன செய்யறாரு? பிலிப்பு और फिलिपियस ने எந்த क्या किया? காலேஜ்ல போய் படிச்சிட்டு வரலையே, वो कोई भी कॉलेज में இப்படிதான் नहीं पढ़ा। பிரசங்கம் பண்ணணும்னு ட்ரைனிங் எடுத்துட்டு வரலையே. ऐसा कोई ट्रेनिंग नहीं लिया कि इस
तरह அதனால प्रचार அவர் என்ன करना है। செஞ்சிட்டாரு? इसलिए उसने क्या किया? என்ன அறிஞ்சாரோ அதை பிரசங்கம் பண்ணாரு. जो ஒரு पता அல்லேலூயா है- சொல்லுங்களேன். जो पता है उससे आगे நல்லா बोल சத்தமா दिया। சொல்லுங்க. जोर से अल्लाह बोलिए। என்ன அறிஞ்சாலும் அவர் பிரசங்கம் பண்ணாரு. जो पता है उससे साथ कुछ बोल दिया है। நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டே போகணும், जो அவ்வளவுதான். हमें पता है वो बोलना நான் चाहिए। அறிஞ்ச சத்தியத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போகணும். जो हमें पता है प्रचार को बोलना நான் है। எதையோ ஒன்னு அறிஞ்சிட்டு வந்து நான் சொல்றவனா இருப்பானா அறிவு தான் அங்க உண்டாகும், ऐसा नहीं। அங்கே ஜீவன் உண்டாகாது. कहीं की जान के यही बोलने से वहाँ पे जानकारी होगा लेकिन वहाँ पे जीवन नहीं आएगा। அம்மா நீ தெரிஞ்சதை சொன்னா அவர் தெரியாத அவர் உங்களுக்கு அறிவிப்பார். जो तुझे पता है वो बोलने से जो तुझे नहीं पता ये वो आपको पता அதான் लगेगा। அந்த சமாரிய ஸ்திரீ சொல்றார். वही तो सामरी स्त्री ने அவர் कहा, அவர் கிறிஸ்து எனப்படுகிற மேசியா என்கிறதை வருவார் என்று அறிவேன். मैं जानती हूँ कि मसीह के क्रिस्त कहलाता वो आने वाला அவர் है। வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். जब आएगा तब हमें सब बता देगा। நீ அறிவிக்க வேண்டியதை தெரிஞ்சதை அறிவிச்சா அவர் உனக்கு அறிவிப்பார். जो तुझे जानता है वो बोलने से जो युवक को जानते हैं वो आपको पता लगेगा। தெரிஞ்சதை சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தைகள். वो जाना है वो बोलिए। நான் சில நேரம் நம்முடைய ஊழியக்கார பிரதர்ஸ் பயிற்சியில் இருக்கிற பிரதர்ஸ் சொல்லுவேன், ஐயா திடீர்னு சொல்றீங்க என்ன பிரசங்கம் பண்றது? जब ट्रेनिंग्स पे होते हैं ब्रदर्स को मैं बोलता हूँ क्या प्रचार करे, वो कहेंगे कि मैं क्या करूंगा मुझे कुछ नहीं पता। எனக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அதை போய் சொல்லு. जो तुझे पता है वो बोलिए। பிரசங்கம் பெரிய பிரசங்கம் பண்ணணும் அவசியம் இல்லை. ऐसा नहीं कि बड़ी प्रचार करना है। 10 நிமிஷம் நீ பிரசங்கம் பண்ணினாலும் 10 मिनट आप प्रचार करने உனக்கு से भी தெரிஞ்ச வார்த்தைகளை நீ சொல்லு, உன் இருதயத்தில் இருக்க வார்த்தைகளை சொல்லு. जो पता है आप हृदय पे है वो वचन बोलिए। அங்க ஸ்தேவான் वो जो स्तिफनुस है எங்க இருந்து வர்றாரு? वो कहाँ से आया? அங்க உட்கார்ந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா? क्या उसको ट्रेनिंग दिया है? ஸ்தேவானை கொடுத்த பயிற்சிலாம் என்ன? स्तिफनुस का ट्रेनिंग क्या दिया था? கிச்சன் டியூட்டி தான், उसको रसोई का काम, சர்விங் வேலை தான் அங்க. सर्विंग का काम। அப்போஸ்தலர் எல்லாரும் ஒப்பு கொடுத்துட்டாங்க வேலையை. प्रेरितों सब ने सौंप दिया ஒரு है। காலத்துல அவங்க நின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. पहले दे वो उन्होंने किया था। இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? अभी क्या हुआ? இவங்க ஒரு 7 பேர் தெரிஞ்ச இடத்துல அவரும் ஒரு ஆள் அங்க. अभी वहाँ पे 7 लोगों उन्होंने एक चुना गया है। அங்க இருந்து தான் நேரா ஆண்டவர் கொண்டு போயிட்டார் அவரை போய் பிரசங்கம் பண்றதுக்கு. अभी तुरंत उसको ले लगे और चला गया कि प्रचार பிரசங்கம் करने எங்க के लिए। இருந்து ஆரம்பிக்குது? प्रचार कहाँ से शुरू இயேசு हुआ है? கிறிஸ்துவின் பிறப்புல இருந்து ஆரம்பிக்குதா? क्या यीशु मसीह के पैदाइश நீங்க से शुरू அப்போஸ்தலர் किया है? 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது ஸ்தேவானுடைய பிரசங்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? प्रेरितों के पुस्तक 7वें अध्याय पे पढ़ने से எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆபிரகாம் இடத்திலிருந்து ஆரம்பிக்குது. वो अब्राहम से शुरू हुआ है। சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், और हे भाइयों और ये पितरों நம்முடைய सुनो, பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கும் போது ஆரம்பிக்கிறார் பிரசங்கத்தை. हमारा पिता अब्राहम आरान पिबरान से उसके बारे में प्रचार शुरू किया ஆரம்பிச்சு है। ஆரம்பிச்சு என்ன வர்றாரு? उसके शुरू करके ஈசாக்க பத்தி கொண்டு வர்றாரு, ईसा के बारे में बोला, யாக்கோப பத்தி கொண்டு வர்றாரு. யாக்கோப் के बारे में இஸ்ரவேலர்கள் அடிமத்தளத்துல கொண்டு போகப்பட்டது. इस्राएल की गुलामी के बारे में 40 बोला, வருஷம் இருந்தது. 40 साल जब மோசேயின் மூலமாய் விடுதலையாக்கப்பட்டது. मूसा के द्वारा छुटकारा मिला, சிவந்த சமுத்திரத்தை கடந்தது. लाल समुद्र पार करना, சீனாய் மலையில ஆண்டவர் அவர்களோடு பேசுறது सीनै के पर्वत पे वो उनसे बात பாருங்க. करना, ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது जैसे यशायाह नबी ने कहा, யோசுவாவை கொண்டு தேசத்தை சொந்தமாக்கினது. अभी यूसुफ के द्वारा सब कुछ ஆனாலும் भाषित நீங்கள் किया வளங்கா था, கழுத்துள்ளவர்களா இருக்கிறீர்களே तो आप सब बहुत सारे गुणगुण है। என்றெல்லாம் சொல்லிக்கிட்டு ये सब कह के அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு கடைசியில? उन्होंने क्या किया है? இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. उसके बाद यीशु मसीह के बारे இயேசுவை में பற்றி बोला சொல்ல है। ஆரம்பிக்கிறாரு. यीशु मसीह के बारे में தீர்க்கதரிசி बोला है, யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்துகிறார்களோ, जो भी आपको तंग कर रहा है, நீதிபரனுடைய வருகையை முன் அறிவித்தவர்களையும் जो उन्हें पहले भी बोले थे, அவர்கள் கொலை செய்தார்கள். जो उन्होंने कतनारी किया இப்பொழுது है, நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகரமா இருக்கிறீர்கள். तो अभी हम विरोध करने वाले हैं और बहुत सारे खतरनाक करने वाले भाव डाले இயேசு हैं। சொன்னதை நீ கை கொள்ளாம போயிட்ட. जो यीशु मसीह कहे तूने उसको पूरा பாருங்க नहीं किया 52 है। அவசரம் 53 அவசரத்துல சொல்லும்போது और जब वो 52 और 53 वचन पे कहने से அப்பதான் கோபமே வருது. अभी वहाँ पे गुस्सा பாருங்களேன், आया। இப்ப சுவிசேஷ பிரசங்கம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? तो सुसमाचार பழைய प्रचार ஏற்பாட்டு காலத்து வேண்டான்னு சொல்ற பிரசங்கிமார்களுக்கு இது ஒரு வார்த்தைகள் நிறைய வேதம் சொல்லப்பட்டிருக்குது. जो पुराने नियम की वचन नहीं कहने वाले उन लोगों के புதிய लिए ஏற்பாடு वचन தான் யா வேணும், பழைய ஏற்பாட்டை எதுக்கு எடுக்கிறாங்க? नया नियम ही चाहिए, पुराना नियम क्यों மடைய चाहिए? மடைய அறிவு கெட்டவன். ये जो पागल है என்ன अब, சத்தியங்களை வேதத்துல படிச்சாங்களோ உபதேசங்களை அறிஞ்சாங்களோ தெரியாது. पता नहीं उन्होंने क्या वचन पढ़ा है और सुना है। பாவப்பட்ட ஜனங்கள் வேதத்தை அறியாத ஜனங்களை மூடர்களாக மாற்றி जो விடுகிறார்கள். पाप के लोग हैं बिना यहोवा के वचन नहीं जान के அதை ஒரு உபதேசங்களா சொல்லி ஜனங்களுடைய மனதை திருப்புகிறார்கள். वो एक उपदेश की तरह उन्होंने मुन को दिला देता है। அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து சத்தியம் என்றால் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்ல வேண்டும். जो भी वचन वही है उसी तरह आपको और भी प्रचार
करना இதுதான் चाहिए। தேவனுடைய வார்த்தை. यही तो परमेश्वर की அப்ப वचन है। இவரை பற்றி எங்க இவரை பற்றி என்ன சொல்லி இருக்குது इनके बारे में क्या பாருங்க. कहा है? எம்மாவூருக்கு சீஷர்கள் போறாங்களே, अच्छा, वो इनके चेलों ने उनके दास के बाद के அவர்கள் भागने से தெரிஞ்சத பேசிட்டு போறாங்க. जो उनको पता है उन्होंने அவர்கள் कहा है, இருவரும் தெரிஞ்சத என்ன செய்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் और जो उन्होंने बोला भी है, புதுசா ஒண்ணு பேசுறாங்க, அவங்களுக்குள்ள உள்ளதை ஷேர் பண்றாங்க. जो नया नहीं बोला, जो उनको पता है बदल से दे के उन्होंने அப்ப पता है। அவர்கள ஒருவரா இயேசு வந்து என்ன செய்யறாரு, और उनमें से एक यीशु मसीह ने आके அவர்கள் அறியாது இப்படி எல்லாம் சொல்லி இருக்குதே, ये सब कहा है। இப்படி சம்பாஷித்து கொண்டு போகும்போது जब ये बात இயேசு கூட சேர்ந்து போய் என்ன சொல்றாரு, यीशु आपस என்ன आकर சொல்றாரு, ஆனால் அறியாதபடிக்கு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. और परंतु उनकी आंख ऐसे बंद कर दी कि उनकी லூக்கா पहचान नहीं சுவிசேஷம் सका। 24 வாசி பாருங்க. लूका की அப்பொழுது 24 அவர் का அவர்களை अध्याय, நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். उनसे पूछा, ये क्या बात है जो तुम चलते चलते आपस में करते हुए उदास से खड़े रह உடனே गए? அவர்கள் என்ன செய்றாங்க, और उसने क्या किया? கிளியோபா என்பவர் பிரதித்துவம், இந்த நாட்களில் எருசலேமில் நடந்ததெல்லாம் உமக்கு தெரியாதா? क्या तू यरूशलेम पे अकेले परदेशी है, तुझे नहीं जानता? இவ்வளவு சம்பவம் நடக்குது, இத பற்றி நீ தெரியாத ஒரு அந்நியரா இருக்கிறீரே. कि इन दिनों में उस पे क्या हुआ है तुझे नहीं जानता है? உடனே இயேசு என்ன செய்கிறார், फिर उनसे ये ने क्या அவர் कहा? எவைகளை என்றார், और उन्हें बोला कि நசராகிய இயேசுவை குறித்தவைகளே. यीशु नासरी के विषय பாருங்க, में அதெல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாங்க. वो सब उन्होंने कहा உடனே क्या இவங்களுக்கு है? தெரியாது, அவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். जो भी नहीं पता वो भी उन्होंने कहने शुरू किया இவர்களுக்கு है। அறியாத இஸ்ரவேலர்கள் மீட்பின் ரட்சிப்பை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. और इस्राएल के छुटकारा उसके बारे में कहने लगा இயேசு है। நீ தெரிஞ்சதை பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகள் அறிவித்துக் கொண்டிருக்கும் போது, जब जो तू जानता है उसके बारे में भाषण करने से நீங்கள் தெரியாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? जो तुझे नहीं जानते ஒரு हैं उसके அல்லேலூயா बारे में சொல்லுங்களேன். बोलेगा। तो भला நான் बोलिए, தெரிஞ்சதை சொல்றேன். जो पता है वो मैं சிலர் कहूंगा। என்கிட்ட வந்து கேட்பாங்க, कई लोग ஐயா मुझसे இப்படி आके கேட்டாங்க, पूछते हैं, அவங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை சொன்ன சரிதானா? क्या ये बोल रहे हैं वचन ठीक है कि नहीं? ஐயோ நீங்க எதுக்கு சொன்னீங்க, டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. तो आप ऐसा क्यों कर रहे हैं? उनको அது discourage எதுக்கு मत நீ कीजिए। பேசுன? आप ये क्यों அது बोल எதுக்கு रहे நீ हैं? சொன்ன? तू ये क्यों कह அது रहा है? ஊழியக்காரங்க போய் பேச வேண்டியது. ये तो सेवक அவங்க बोला சொல்ல है। வேண்டாம், அப்படி சொல்லாதீங்க. ऐसा मत कहिए। அப்படியா, நீ தெரிஞ்சதை சொன்னல்ல, जो तुझे जाना है उन्हें இன்னும் कहा, கர்த்தர் உனக்கு சொல்லி கொடுப்பார். और भी है वो आपको सिखा நீ लेगा। சொல்ல 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 जो तुझे बात करते சத்தியங்களை करते நீ அறிவிக்க அறிவிக்க जो तुझे वचन बोलते இப்படிதான் நாங்கள் बोलते வேதத்தை படைக்கிட்டோம், தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டோம். वैसे ही तो हम यहोवा के वचन को हमने जाना है और என்ன जाना சொல்றாரு, है। என்ன வாசிக்கிறாங்க? हम यहाँ पे क्या पढ़े? அவன் சொல்ற வார்த்தை என்ன சொல்றான், இவர் யோசேப்பின் குமாரன். उन्होंने बोला कि वो यूसुफ का இவன் पुत्र தெரிஞ்சது है। இதுதான், और उन्हें ये இவர் नहीं जानते। தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பிசாசுகளுக்கு கூட தெரியுது. वो परमेश्वर का पुत्र करके शैतान को भी ஜீவனுள்ள पता है। தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பேதுரு அறிஞ்சிட்டு பின்னாடி காரியங்களை சொல்லுகிறான். जीवित परमेश्वर का पुत्र है करके पतरस भी कहा है। நீர் பரிசுத்தர் என்று பிசாசுகள் சொல்லுது. अभी और शैतान भी कहेगा कि ये ஐயா तो आप கால पवित्र हैं। வரதுக்கு முன்னாடி என்ன ஏயா வேதனைப்படுத்திட்டீங்க? आप मुझे तकलीफ ऐसा क्यों कहा है? அது கூட தெரியாத ஒரு பிரசங்கியார் தான் பிலிப்பு. ये भी नहीं जाने वाला ही जो ஆனா பிலிப்பு என்ன प्रचारक செய்யறான், फिलिप्पुस है। யோசேப்பின் குமாரன் அறிவிக்கிறான். वो यूसुफ का पुत्र करके बोला। அது மட்டுமல்ல, केवल ये नहीं, அவர் நசரத் ஊரானாகிய இயேசு என்று அழைக்கிறார். और वो ये भी कहा है कि यीशु नासरी है। அவர் நசரேத் ஊரானா? वो नासरी क्या? இயேசுடைய பர்த் சர்டிபிகேட் எங்க இருக்கு? यीशु मसीह की बर्थ सर्टिफिकेट कहाँ சொல்லுங்க, लिखा அவருடைய है? பர்த் சர்டிபிகேட் என்ன? बर्थ सर्टिफिकेट कहाँ எங்க है? பிறந்தார்? वो कहाँ पैदा हुआ? எங்க பிறந்தார்? कहाँ पैदा हुआ? அவர் பெத்லகேம் ஊரா. वो बेथलेहम का है। ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. तो पहले बोलिए, நாசரேத். वो அதுக்கு नासरी। நாத்தான் என்ன சொல்றாரு, नतनेले क्या दिया? நாசரேத்திலிருந்து ஒரு நன்மையும் உண்டாகாது. क्या कोई अच्छी वस्तु भी नासरी से निकल सकती है? நன்மை என்று ஒன்றுமே கிடைக்காது. अच्छी वस्तु वहाँ पे नहीं मिलेगा। நன்மை இல்லாத ஊருதான். जो भला ना मिलने की एक जगह உங்களை है। சொல்லுவாங்க, कहेंगे நீ நாசரேத் ஊரான் என்று சொல்லுவாங்க. कहेंगे आप नासरी है। நீ இந்த ஜாதிக்காரம்பாங்க, वो कहेगी तो इस நீ जाति का இந்த है। ஊருக்காரம்பாங்க, वो कहेगा कि உன்ன तू उस குலத்தை சொல்லுவாங்க, वो आपके जो உன் कुल- ஏரியாவை சொல்லுவாங்க, आपके एरिया को कहेगा। உனக்குள்ள ஒரு திறமை இல்லை என்று वो சொல்லுவாங்க. कहेंगे कि आपके अंदर कोई எந்த टैलेंट नहीं है। நீயா இதெல்லாம் பிளான் பண்ற? तो आप ही ये सब क्यों तैयार कर रहे हो? அதெல்லாம் எல்லாம் ஊர்க்குருவி எல்லாம் பறந்தாயிர முடியுமா? கேப்பா உன்னை பார்த்து. वो सब पूछेगा ये सब हो जाएगा क्या? ஊர்க்குருவி பறந்தாக முடியாது, तो ये सब नहीं होगा। ஆனா நான் பறந்து ஆயிருவேன். लेकिन मैं என்னுடைய ஆண்டவர் நான் ஒரு எரிந்து எழிஞ்சு போனாலும், मैं से आग से भी जलने से भी, நான் இறந்து எரிந்து போய் சாம்பலானாலும், और मैं राख की होके जलने से भी, பறவை போல நான் பறந்து எழும்புவேன். लेकिन एक चिड़िया की तरह मैं उठ के நசரேத் उड़ूंगा। ஊரான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? इसका मतलब नासरी का मतलब क्या है? உன்னால முடியாது. तुझसे नहीं होगा। உன்னுடைய பழைய சுபாவத்தை சொல்லி சொல்லி காட்டுவாங்க, पुराने स्वभाव को बोलते உன்னை रहेंगे, அவதூறா பேசுவாங்க, आपको अपमान உன்னை करेंगे, பல குறைகளை சொல்லிக்கிட்டே बहुत से இருப்பாங்க. कमियां कहेगा। இப்படி சொல்ல சொல்ல நீ என்ன சொல்லணும்? ये कह के आपको क्या நான் करना है? நாசரேத் ஊரானாக இல்ல, मैं नासरी नहीं हूँ। எனக்குள்ள ஒரு பெத்லகேம் உருவாகி இருக்குது. मेरे अंदर एक बेथलेहम को நான் उत्पन्न किया மறுபடியும் है பிறந்திருக்கிறேன். और एक बार पैदा हुआ கர்த்தர் हूँ। எனக்குள்ள
இருக்கிறார். यहोवा मेरे अंदर है, எனக்குள்ள மீண்டும் ஒரு பிறப்பு உண்டாயிருக்குது. मेरे और भी एक जन्म पैदा हुआ, அதனால உன்னால முடியாது ஒரு நன்மை வராது. इसलिए तुझसे नहीं होगा, कोई भला नहीं நீயா போய் मिलेगा। ஊழியம் செய்ய போற, क्या तू सेवा உனக்கு करने என்ன वाला है, தெரியும்? तुझसे क्या पता है? ஊழியத்துக்கு வரும்போது ஒரு அக்கா சிஸ்டர் ஒருத்த ஊழியக்கார சிஸ்டர் சொன்னாங்க, अब एक सिस्टर ने बोला, உனக்கு என்ன தெரியும் ஜெயக்குமார்? और तुझे क्या पता है உனக்கு पास्टर जयकुमार? ஏதாவது தெரியுமா? क्या तुझे कुछ पता है? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. तुझे कुछ नहीं पता, தெரியாம போய் நீ என்ன செய்ய போற? और बिना जान के तो क्या அக்கா करने वाला ஒண்ணும் है? தெரியாம போறது தாங்க நல்லது அப்படின்னு. जो भी नहीं जाने ये जान உங்க के ये ठीक வாழ்க்கையில है। ஒன்றுமே தெரியாது என்று மனுஷனால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். इसलिए जो इंसानों के द्वारा आपको மனுஷன் உங்களை बहुत தள்ள मिलेगा। இருக்கலாம். इंसान आपको सारे மனுஷனால் मिलेगा। தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு நீ வாழ்க்கையில முன்னேறவே மாட்டே என்று சொல்லி இருக்கலாம். इंसान के द्वारा सब कुछ बोलेगा कि तुझसे नहीं होगा। நீயா நினைக்கிற? तू ही सोच रहा है, நீயா உன் வீடு கட்டலாம் நினைக்கிற? तू ही घर बनाना सोच நீயா रहा இந்த है, கடன் அடைச்சிருவேன் நினைச்சுக்கிட்டு तू இருக்கிற? ही सोच रहा है कि ये दचा पूरा करना நீயா है, உன் பிள்ளைகளை இப்படி படிக்க வச்சிருவேன் நினைக்கிற? तू ही सोच रहा है कि घर को पूरा करना है। நீயா உன் வாழ்க்கையில இதெல்லாம் பிளான் திட்டம் போடுற? இதெல்லாம் நினைச்சு பார்க்காத. तू ये सब मारे सारे के मत सोचो। இந்த பகல் கனவு காணாத சொல்லுவாங்க. एक देखेगा कि दिन का இல்ல सपना मत कर। நான் எனக்குள்ள சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். नहीं, मैं हमेशा कहूंगा, எனக்குள்ள சொல்லிக் கொண்டிருக்கிறேன். मैं कहा मेरे अंदर எனக்குள்ள कहूंगा, ஒருவர் உருவாய் கொண்டிருக்கிறார். मेरे अंदर एक बना रहा है, எனக்குள்ள ஒருவர் உருவாய் கொண்டிருக்கிறார். मेरे अंदर एक बना रहा है। பெத்லெகேமுக்கு நான் வர்றேன். मैं तो बेतलेहम पे आऊंगा, அந்த பெத்லெகேமுக்கு நீ வரணும். बेतलेहम पे आपको आना நகோமி चाहिए। நகோமி எங்க வந்தால்? नहोमी कहाँ आया? நகோமி எங்க போனாள்? नहोमी कहाँ गया? பெத்லெகேமுக்கு வர்றாள். बेतलेहम को आया। பெத்லெகேமுக்கு யார் வர்றா? बेतलेहम को कौन आया? நகோமியோடு नहोमी के साथ ரூத் வருகிறார். रूत भी आया है। அவள் யாருடைய பெண்மணி? वो किसकी जो அவள் लड़की है? மோவாபிய பெண்மணி. वो मोहाबियों की जो लड़कियां மோவாபியர்கள் है। யார்? मोहाबियों कौन है? சபிக்கப்பட்டவர்கள். शापित तो ये लोग हैं। மோவாபியர்கள் அம்மோனியர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள். जो मोहाबिया और अम्मोनियों सारे शापित के எந்த लोग हैं। ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்காதுங்க. उन लोगों को कुछ भी आशीष नहीं அவங்களுக்கு ஒரு मिलेगा। நன்மை உண்டாகாது. उन लोगों को कोई भी बड़ा नहीं ஆனா मिलेगा। பெத்லெகேமுக்கு நம்பி வந்தாள். लेकिन वो बेतलेहम को यकीन करके आया। பெத்லெகேமுக்கு வந்தாள் அந்த ரூத். बेतलेहम की रूत आई थी। பெத்லெகேமுக்கு வந்தாள். எங்க வந்து என்ன செய்தாள்? आके कहा क्या किया? நல்ல வசதியா இருந்துச்சா? क्या जैसे अमीर मिला? மாமியார் விட்டுட்டு அந்த வீடு இருந்துச்சா? वो सास को छोड़ के आया, पैसा था। எல்லாத்தையும் வித்துட்டு தான் அங்க போனாங்க. இங்க மோவாபுக்கு वो सारे को और நிறைவா போனாங்க. अभी सारे को இப்ப बेच गए பெத்லெகேமுக்கு வந்தா ஒண்ணுமே இல்ல. बेतलेहम भी आने से कुछ भी नहीं है। வெறுமையா இருக்கிற वो काली है। மருமகளை பார்த்து நகோமி என்ன சொல்லிருப்பா? और हमने क्या बोला होगा? அம்மா நான் இப்ப எனக்கு ஒண்ணுமே கிடையாது. अभी मेरे पास कुछ भी எனக்கு नहीं है। வயதாகி போச்சு. बहुत साल हो गया है। கிழவியா போனேன். मैं तो बीमार हो गया நான் அந்த था। ஊர்ல போய் யாருடைய வீட்லயாவது வாசற்படியில முத்தத்துல படுத்து கிடந்து ஏதாவது வீட்டை கூட்டி சுத்தம் பண்ணி இருந்தோம்னா ஏதாவது கஞ்சி ஊத்துவாங்க. அதை நான் சாப்பிட்டுட்டு வாழத்தை தள்ளுவேன். तो कहीं भी बाहर जाके वहां पे झाड़ू पहुंचा के जो भी उन्हें पैसे देगा मैं उस ईज और भी जीवन बीत रहा हूँ। ரூத் என்ன சொன்னால்? रूत ने क्या कहा? அந்த பெத்லெகேமுக்கு நான் வருவேன். बेतलेहम को मैं भी ஒரு आऊंगा। அல்லேலூயா சொல்லுங்களேன். तो भला बोलिए। பெத்லெகேமுக்கு அவளும் புறப்பட்டு வந்தாள். बेतलेहम को वो भी आया था। அவள் புறப்பட்டு வந்தவள் என்ன செய்கிறாள்? वो आए उसने क्या சும்மா किया? இருந்தாளா? तू आया क्या? யாருடைய கண்களுக்காவது எனக்கு தயவு கிடைச்சிச்சுன்னா किसी की आंखों से दया मिलने அந்த से பெத்லெகேம்ல உனக்கு என்ன கிடைக்குது? बेतलेहम को आपको क्या मिलेगा? யாராவது தயவு கிடைச்சிச்சுன்னா किसी की आंख से दया मिलने கார் से ஓட்டுறவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? जो और भी कार சொல்லுங்க. கார் ஓட்டுறவங்களுக்கு என்ன செய்வோம்? जो என்ன कार को சொல்லுவோம்? चलाते हैं उनको क्या करेंगे? என்ன சொல்லுவாங்க? क्या कहेंगे? டிரைவர்னு और சொல்லுவோம். उनको हम ड्राइवर कहेंगे। சமையல் பண்றவங்களுக்கு जो पकाते हैं சமையல்காரன்னு சொல்லுவோம். और हम कहेंगे वो சர்விங் जो- பண்றவருக்கு और जो सर्विंग करता है சர்விங் பண்றவங்கன்னு சொல்றோம். वो कहेंगे हम उनको सर्व करते அலுவலகத்துல हैं। வேலை பார்க்கறவங்களுக்கு और जो काम करने वाले ஆபீசர்னு சொல்லுவோம். कहेंगे वो இங்க ऑफिसर है। கதிர்களை பொறுக்கி கொண்டு போறவங்களுக்கு लेकिन यहाँ पे जो उनके साथ इकट्ठा करेंगे இவள் என்ன செய்யறாள்? वो क्या किया? ரூத் रूत तो யாருடைய கண்கள்யாவது किसी की आंखों से தயவு கிடைச்சிச்சுன்னா दया मिलने से கதிர்களை பொறுக்கி கொண்டு வர்றேன். तो मैं उनके जो लकड़ी அப்போ को இந்த इकट्ठा கதிர்களை பொறுக்கி करूंगा। கொண்டு வர்றவங்களுக்கு என்ன பேரு? लकड़ी को इकट्ठा करने वालों को क्या कहेंगे? என்ன இவ்வளவு நேரம் வாய் திறந்து டான் டான் பதில் சொன்னீங்க. अभी आपने பொறுக்கிறவங்களுக்கு என்ன பேரு? जो इकट्ठा करने वालों को क्या नाम है? நம்ம இந்த வார்த்தை எல்லாம் தவறாவே உபயோகப்படுத்தி பழகிட்டதுனால தான் வாயில வர மாட்டேங்குது. अभी ये जो बातें हैं गलती की द्वारा हम उपयोग करने के कारण अभी आपके मुंह से அதனால नहीं आ இவள் रहा என்ன வேலையை செய்ய வந்தால்? है। लेकिन ये क्या இவளுக்கு அப்ப करने என்ன वाला பெயர்? है? उसका क्या नाम है? சொல்லுங்க. क्या नाम है? பொறுக்கி. और जो इकट्ठा करने ரூத் அந்த वाले வேலைக்கு தான் அவ வர்றா. अभी उसके लिए उसने आया எல்லாரும் था। சொல்றாங்க. ஆனா ஒரு நாள் அந்த பெத்லெகேமை நம்பி வந்ததுனால जब वो बेतलेहम को यकीन करने के कारण தலையில தூக்கி சுமந்துட்டு போவாங்க. अभी वो सिर पे झाके அங்க थे சில கதிர்கள் எல்லாம் விழும். वो सारी பின்னாடியே लकड़ी போய் गिरेगा। பொறுக்கிட்டு இருந்தா पीछे जाके उसके इकट्ठा ஒரு करेगा। நாள் வந்துச்சு. एक दिन आया என்ன இதே பொறுக்கி கொண்டு போன அந்த ரூத் रूत अभी तक जो भी इकट्ठा ஒரு किया था நாள் சேர்ல உட்கார்ந்துகிட்டு अभी चाय पे बिठा யார் யாரு தனக்கு முன்னாடி கதிர்களை சிந்திட்டு போனாங்களோ अभी जो भी யார்
யாருக்கு பின்னாடி போனானோ जिसके पीछे उसने அவங்க गया எல்லாம் है, இப்ப ரூத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. वे सब रूत के पीछे இவன் बैठे சேர்ல हैं, உட்கார்ந்து இருக்கிறா, वे सब चेयर पे கால் बैठे மேல हैं, கால் போட்டு இருக்கிறா, वो पैरों के ऊपर வேலைக்காரங்களை पैर डाला है, கூப்பிடுறா, और उन्हें बुलाया है, எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கிறா. अभी सबको ஒரு पैसा அலேலியா दिया है, சொல்லுங்களேன். अल्लाह बोलिए, இவள் பெரிய சுதந்திரவாளியா மாறிட்டா பத்தீங்களா? अभी एक बड़ी से छुटकारा वाला बना பெத்லகேமுக்கு है, போ, बेतलेहम को जाओ, அந்த இடத்துக்கு போ. उस पे जाओ, சாமுவேல் இடத்துல ஆண்டவர் அதான் சொன்னாரு, अभी उन्होंने वही कहा है, சாமுவேலே நீ பெத்லகேமுக்கு போ, शामिल तो बेतलेहम पे அங்கே जाओ, நான் தெரிந்து கொண்ட ஒருவன் இருக்கிறான், तो मैं उनको वहां पे அவனை भेजूंगा, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கு. वो इस्राएल पे राजा ஒன்று बना हो। சாமுவேல் 16 அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கிறோம். पहला शमूएल की 16 का நீ पहला அந்த अध्याय, இடத்துக்கு போ. तो वहां पे जाओ, அவன் பெத்லகேம் ஊரான் சொல்லுங்க நீங்க. उन्होंने बोलो कि आप நான் बेतलेहम யார், वासी என்னுடைய हैं, பிறப்பு வேற, मेरी जो जन्म कहाँ என்னுடைய है, என்னுடைய குலம் வேறையா இருக்கலாம், मैं कहाँ के என் होने ஜாதி से भी, வேறையா இருக்கலாம், कहीं என் होने से படிப்பு भी, வேறையா இருக்கலாம், मेरे पढ़ाई कहीं என்னுடைய होने से, சுற்றில இருக்க பேக்ரவுண்ட், ஐயோ இந்த ஏரியாவா, मेरी जो मोहल्ले भी, मेरी बैकग्राउंड भी कहीं के होने से भी, என்கிட்ட ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாரு, एक पास्टर मुझसे आके कहा, பாஸ்டர் पास्टर உங்க சபை மாத்திரம் केवल आपके कलीसिया தண்ட பக்கத்துல இல்லாம तंद्रे की அந்த बगल पे ரோட்டுக்கு அந்த होने से, பக்கத்துல இருந்திருந்தா उस रोड के उस तरफ होने से கவரப்பாளையம் வளர்ந்திருக்காது, कबरपालैम नहीं आ இந்த सकेगा, ஒரே மந்த ஒரே மேய்ப்பன் மொழியா வளர்ந்திருக்கும். एक आंख एक चरवा बढ़ाया होगा, யோசிக்கிட்டே இருந்தோம், ஓ இப்படி सोच ஒரு रहा होगा, இந்த பக்கம் வர யோசிக்கிறாங்க. वो इस तरफ आने के लिए அந்த वो நாட்கள் सोचा था, தண்டரனா உள்ள நுழைய மாட்டாங்க. वो तंद्रे होने இன்னைக்கு से சூழ்நிலை बाहर- மாறிடுச்சு. अभी सारे बदल गया है, வியாசார்பாடியா, क्या कोई वयासर ஐயோ அவ்வளவுதான் போச்சு. क्या इतना दूर है, ஒவ்வொரு நாள் முன்னாட்களை நான் பார்த்திருக்கிறேன். இங்க வந்த சமயத்துல जब मैं यहाँ पे அவன் आया அவனை पहले दिन, வெட்டினா இவன் வெட்டினா இன்னைக்கு நடக்குது. तो वहाँ- ஜாமீன்ல வெளியே வருவான், தூக்கி வீசிடுவான். तो நீ वहाँ அதா इसको मारा और वो வெட்டினவனை விட்டுருவான். जो मारने को அவங்க அப்பா அம்மா போய் கொண்டுட்டு வந்துருவான். माँ बाप को वो लेके அவன் जाएगा, சொந்தக்காரல போய் கொண்டுட்டு வந்துருவான். அவன் தான் அந்த பழியை நான் இங்க வாங்குறேன் பாருடான்னு. रिश्तेदारों को भी ले गया था, இப்படி எல்லாம் இருக்குது. अभी सब है, அந்த நாசிரேத் ஊரான் இல்ல. वो नासरी के लोग पे, நான் யாரு, मैं कौन हूँ, அவர் யாரு, वो कौन அவர் है, தேவகுமாரன், वो परमेश्वर का அவர் पुत्र, பெத்லகேம் वो बेतलेहम वासी ஊரா. है, இயேசு என்னுடைய பிறப்பில ஒன்று மாற்றம் இருக்குது. तो यीशु मसीह के पैदा நான் ஒருவேளை வளர்ந்திருக்கலாம், वो पैदा होगा, பலவிதமான சூழ்நிலையில வளர்ந்திருக்கலாம், परिस्थिति के साथ बड़ा हुआ होगा, அவதூறாக பேசுவாங்க, वो अपमान करेगा, குறையா பேசுவாங்க, கம்மியா बोलेगा, உன்னை நிந்தையா பேசுவாங்க. आपको निंदा बोलेगा, நினைச்சு பார்க்காதீங்க, இது வளர்ந்துருமா, ऐसा बोलता कि இந்த ஊழியம் झेलेगा, நடந்துருமா. क्या वो இந்த झेलेगा இடத்துல कि नहीं? பொறுப்பெடுக்கும் போது என்னிடத்துல பலர் வந்து சொன்ன வார்த்தைகள், जब वो रिश्तेदार और भी जिम्मेदार लेते समय இந்த सारे कुछ ஜனங்களை बोला, நம்புறீங்க, कि ये प्रजा को என்கிட்ட ஒரு यकीन வந்து कर இந்த रहे हैं, ஜனங்களை நீங்க நம்புறீங்க. क्या आप ये प्रजा को यकीन कर நம்பின रहे ஒரு ஆளை சாகடிச்சுட்டாங்க, हैं, और उन्हें सारे को मार நம்புற ஒரு डाला ஆள் है, ஐயோ வேண்டான்னு விட்டுட்டு ஓடிட்டாரு, और उन्हें बोल दिया कि नहीं चाहिए सर, என் வாழ்க்கைய பார்த்துட்டு போறாங்கிறாரு. और बोल दिया कि இந்த मैं ஜனங்க देखूंगा। நம்புறீங்களா? क्या ये प्रजा को यकीन कर रहे हैं? கழுத்து அறுத்துருவாங்க, वो आपके गद्दर நடு को வீதியில मारेंगे, விட்டுட்டு ஓடிடுவாங்க. आपके जो बीच के गली पे छोड़ के चला जाएगा, பரவாயில்ல போறவங்க போட்டோம், जो जाने वाले जाने दो, போனா போவட்டும் போடா அப்படின்னாரு பாவன் பெஞ்சமின் அண்ணா ஒரு தடவை. पास्टर बेंजामिन एक ने कहा कि जाना है तो जा ले लो, போட்டோம், ஆனால் உண்டு இங்க ஒரு பெத்லகேம் உண்டு. जाना है तो जाने तो ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். सब पहले बोलिए। ஒரு கதையை பற்றி அறிஞ்ச, तो मैंने एक कहानी के बारे में सुना, இந்த நாயை பற்றி யானையை பற்றி ஒரு கதையை கேள்விப்பட்டேன். तो एक हाथी के बारे में मैंने सुना, இந்த நாய் என்ன செஞ்சிச்சா, और ये कुत्ता ने क्या किया, ஒரு 6 மாசத்துல அது பிரெக்னன்ட் ஆகி 6 6 மாசத்துல ஒரு 6 குட்டி போட்டுருச்சு. अभी 6 महीने वो प्रेग्नेंट होके उसने 6 बच्चे और डाल दिया है। இது கர்ப்பம் தெரிச்ச சமயத்துல தான் யானையும் கர்ப்பம் தெரிச்சு. अभी जब ये घर हुआ था तब भी हाथी भी घर हुआ है, நாய் பார்த்துக்கிட்டே இருக்குது, और कुत्ता देख रहा था, நான் இத்தனை குட்டி போட்டேன், मैं तो इतना बच्चा मैंने பப்பீஸ் पैदा, எத்தனை பப்பீஸ், कितना कुत्ते की எத்தனை बच्चा है, 6 குட்டி போட்டேன். अभी 6 और कुत्ते की बच्चा डाल दिया है। யானையை பார்க்குது, हाथी को देखा, மண்ணு போட்ட மாதிரி இல்ல. अभी तक नहीं डाला, 6 மாசம் முடிச்சு அடுத்த 6 மாசத்துல அடுத்தது கன்சீவ் ஆயிருச்சு. 6 महीने के बाद अगले 6 महीने उसने और भी அடுத்த गर्भ हो गया है, அடுத்த 6 மாசத்துல இன்னும் 6 குட்டி போட்டுருச்சு. 6 महीने के बाद और भी 6 बच्चे पैदा किया दिया है। அப்பவும் இந்த யானையை பார்க்குது, யானை குட்ட போட, என்னடா நான் முதல்ல குட்டி போட்ட சமயத்துல தான் இது கன்சீவ் ஆச்சு, तो जब मैं கர்ப்பவதி ஆச்சு, இன்னும் இது போடல. हाथी के बारे में सोचा, जब मैंने कंसीव हुआ था तब उसने पैदा नहीं हुआ, लेकिन अभी நான் तक ரெண்டாவது 6 போட்டுட்டேன், 12 ஆகி போச்சு. अभी दूसरा भी हो गया था और இப்போ 12 அது बच्चे हो முடிஞ்ச गया है। அடுத்ததுக்கும் இப்ப ரெடி ஆயிருச்சு இந்த அம்மா. अब वो अभी जो कुत्ता है இந்த दूसरे के लिए பப்பீஸ் तैयार हो गया है, அடுத்ததுக்கு ரெடி ஆயிருச்சு. ये जो कुत्ता दूसरे के लिए भी तैयार हो गया है। அடுத்து ரெடி ஆச்சு, உடனே யானை கிட்ட போய் காட்டிச்சு, तुरंत उसने हाथी से पूछा, இப்ப 1 முடிஞ்சிச்சு, एक हो गया, 2 முடிஞ்சு 12 ஆச்சு, एक 12 இப்ப बन गया, மூணாவது நான் குட்டி போட போறேன். अभी मैं तीसरी बार मैंने உனக்கு जो बच्चे என்னதான் पैदा होने ஆச்சு, वाले,
आपको क्या हुआ? யானையை பார்த்து இந்த हाथी से- யானையை பார்த்து இந்த நாய் கேக்குது, ये कुत्ते ने हाथी से உனக்கு पूछा, என்னதான் ஆச்சு? तुझे क्या हो गया? இவ்வளவு காலம் ஆச்சு, என்னங்க பெற்றெடுத்தீங்க? अभी इतना दिन हो என்ன गया, நன்மை உன்னால உண்டாச்சு பார், எவ்வளவு நன்மை வந்துருச்சு பார், क्या भला मिला ये देखो, मुझे எவ்வளவு इतना விலைக்கு भला போகுது பார். मिला। देखो मुझे इतना भला मिल गया है। இந்த யானை சொல்லிச்சான், हाथी ने कहा, நாய நாய एक कुत्ता நீ कुत्ता, நினைக்கிற மாதிரி இல்ல, ऐसा जो सोच रहे ஒரு नहीं நாள் है, வரும் பாரு, एक दिन आएगा அந்த நாள் குட்டி போடுவேன், मैं बच्चा पैदा அப்ப குட்டி करूंगा। போடும்போது जब मैं बच्चा पैदा பூமியே करूंगा, ஷேக் ஆகும். अभी पूरे जो ஒரு அலையில पृथ्वी है, சொல்லுங்களேன், हिलेगा। பூமி அதிரும். ये जो पृथ्वी है அங்க हिलेगा। மிருகங்கள்லாம் இருக்குது, காட்டில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம், वहाँ के जानवरों सारे जो जंगल पे है, இன்னொருத்த வந்து பறந்துட்டாம்பா, क्या वो पैदा हो गया? அதுகளெல்லாம் பயப்படும். वो सभी डर जाएगा। நான் ரோட்டை கிராஸ் பண்ணா जब हम रोड क्रॉस எல்லா करने வண்டி से நின்னுரும் தெரியுமா? सारे जो गाड़ियां நிக்குதுன போய் रुकेगा। பாருங்க கோத்தகிரி வழியில, जब वो कोतगिरी அந்த पे மேல जाएंगे तो ஏறும்போது யானை கிராஸ் பண்ணிருச்சுன்னா அவ்வளவுதான், அங்கேயே நின்றுமா, பின்னாடி போயிருன்றுவாங்க வண்டி. अभी जब वो ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்கார हाथी वहां पे होने से बोल देगा कि खड़े हो जाइए। எல்லாம் நிறுந்துடும் தெரியுமா? आपको पता है वैसे ही खड़ा हो என்ன जाएगा। சும்மா நினைக்காத, तो मत ऐसा मत சொல்லுங்க, सोचो। ஒரு நாள் வரும், एक दिन आएगा, நான் அந்த நாயை போல அல்ல, कुत्ते की तरह நான் नहीं, யானையை போல, तो ஒரு हाथी நாள் की तरह கத்தர் हो। ஒரு பெத்லகேமாக तो एक बड़ी से हाथी की என்னை तरह கத்தர் எனக்குள்ள ஒரு வேலையை செய்வார். ये वो मुझे एक चीज देगा யாரு கண்டிராத ஒரு அதிசயத்தை கத்தர் என் வாழ்க்கையில செய்வார். जो भी नहीं देखा ये वो யாரும் नहीं எதிர்பார்த்திராத ஒரு உயர்வை கத்தர் என் வாழ்க்கையில செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? देखा। जो भी नहीं देखा விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. विश्वास करने वाले ஒரு நன்மை எனக்கு உண்டாகும். जो यहोवा मेरे बगल है। நாய நீ பெருகிறதுனால என்ன நினைச்சு அலட்சணமா நினைக்காத. हे कुत्ता तू मत सोच ஒரு कि मैं நாள் बड़ा हूँ। எனக்குள்ள ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. इसलिए एक दिन आएगा सब कुछ पैदा हो நான் रहा है। நசரேத் ஊரான் அல்ல, मैं तो नासरी की नहीं हूँ, நான் ஒரு मैं तो பெத்லகேம். बेतलेहम वासी हूँ। எனக்குள்ள நன்மை உண்டாகும். मेरे अंदर एक भलाई என் வாழ்க்கையில் मिलेगा। ஒரு அதிசயம் நடக்கும். मेरे अंदर एक आशीष நசரேத்துல मिलेगा। நன்மை இல்ல, नासरी भी कोई நான் भलाई நன்மை नहीं, இல்லாதவன் தான், तो मैं तो भलाई नहीं है, ஆசீர்வாதம் அற்றவன் தான், तो मैं आशीष नहीं है, யாருக்கும் பிரயோஜனம் அற்றவன் தான், किसी के लिए फायदा नहीं है, தள்ளப்பட்டவன் தான், वो तो धक्का दिया யாரும் है, ஏற்றுக்கொள்ளப்படாதவன் தான். कोई भी इनकार नहीं ஒரு किया है। நாள் வரும், एक दिन आएगा, எல்லாரும் என் கால்களுக்கு கீழே கத்தர் கொண்டு வருவா. वो सारे को पैरों के नीचे ஒரு लेके நாள் என்று आएगा। ஆலோசனை கேட்கும்படியாக வருவாங்க. वो सारे को पैरों के नीचे ஒரு पैर நாள் நீ लेके आएगा। வேணும் என்று கேட்பாங்க. एक दिन आएगा वो सारे पूछेंगे, அந்த நேரத்துல மனத்தாழ்மையோடு உன்னை ஒப்பு கொடுக்க போறீங்க. கத்தர் அப்படி செய்ய போறார். तब आप मन दिन से आपको उपयोग விசுவாசிக்கிறீங்களா? विश्वास வாக்குத்தத்தம் करेंगे। உங்களுக்குள்ள நிறைவேறும். इसके प्रति आपको पूरा அதான் होना है। கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் जो लोग इंतजार कर रहे हैं, எசாயா 64 அதிகாரம் 4 வசனத்துல வாசிக்கிறது போல, जैसे यशायाह की 64 के अध्याय எனக்கு 4 में, காத்திருக்கிறவர்களுக்கு जो मुझे बात जोड़ते हैं, செய்பவைகள், அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கத்தர் சொல்லுகிறார், वो कहता है ஒருவர் கேட்டதில்ல, जो भी नहीं सुना, செவியில் உணர்ந்ததில்ல, காது அவைகள் கண்டதில்ல. இந்த மேபாத வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேற விசுவாசிங்க. कभी देखा गया अप्रैल में யாரு नहीं होगा। எதிர்பார்த்தாத அதிசயங்கள். इसलिए कोई भी जो நீ नहीं क्या நசரேத் सोचता, ஊரான் என்று சொல்லி 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 ஒதுங்கி இருக்காத. जो तू मत कहो कि मैं नासरी மாறி करती மாறி हूँ, மாறி இருக்காதீங்க. ऐसे मत बोलो कि மறைச்சு मैं- மறைச்சு இருக்காதீங்க. सब छिपा के मत रहो। யார் கேட்பாங்க? पूछेंगे, சாஸ்திரிகள் கேட்பாங்க. वो शास्त्री लोग ஆனா पूछेंगे, சாஸ்திரிகள் इसलिए बहुत से நட்சத்திரத்தை याजक கண்டு पूछेंगे, நட்சத்திரத்தை கண்டு வருகிறாங்க. மத்தேயு 5 அதிகாரம் 2 வசனத்துல வாசிக்கிறது போல मत्ती के सुसमाचार के 2 अध्याय में कहा வந்து है, கேட்பாங்க, वो आके என்ன, पूछेंगे எங்க பிறப்பா? कहाँ पैदा होगा। எங்க யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறக்கிறா. यहूदा के बेतलेहम में वो पैदा அவனுக்குள்ள ஒரு होगा। பெத்லகேம் பிறந்திருக்கிறது. वहाँ पे बेतलेहम में पैदा हुआ है। ஓ, யூதாவின் ஒரு ஆளுகை உண்டாகிறது. यहूदा पे एक प्रभुता बनाएगा। நசரேயன் என்று நீ சொல்ல வேண்டாம், तू मत कहो कि मैं நசரேத் नासरी हूँ। ஊரான் என்று சொல்ல வேண்டாம். तू मत कहो कि मैं நான் नासरी हूँ। மட்டும் பாஸ்டர், ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, एक सेवक நான் ने कहा, மட்டும் பாஸ்டர், केवल मैं இந்த ही குறிப்பிட்ட पास्टर हूँ। ஜாதிக்காரனா இருந்திருந்தா एक जाति के लोग होने से நான் பிரபலமான ஊழியக்காரனா மாறி இருப்பேன். एक बड़ी सी बहुत सारे நான் சொல்ல, सेवक உனக்கு बनाऊंगा। வெட்கமா இல்ல? நான் अभी கேட்டேன், क्या உனக்கு तुझे- வெட்கமா இல்ல? तुझे बोलने के लिए शर्मिंदा नहीं है? இயேசுக்குரியவனாக இரு. तो यीशु का நீ बनना चाहिए। பெத்லகேம் ஊரானாக நீ இரு. आप बेतलेहम के लोग बनाना है, அங்கிருந்து தான் நன்மை உண்டாகும். तभी आपको वो सब भला எங்க मिलेगा। பெத்லகேம் இடத்திலிருந்து தான் அங்க ஜீவன் ஆளுகை உண்டாகுது. बेतलेहम से वहाँ पे एक நன்மை और ஆசீர்வாதம் है, உண்டாகுது. वहाँ पे ही भलाई मिलेगा। எங்க வாசிக்கிற கீழே என்ன வாசிக்கிறோம்? नीचे क्या पढ़े? அதற்கு நாத்தான்வேல் என்ன சொல்றாரு? वहाँ पे नासरी ने क्या बोला? ஆசிரியத்திலிருந்து ஒருவன் நன்மை உண்டாகுமா क्या ये अच्छी वस्तु नासरी से मिलेगा என்று क्या? சொன்ன வேளையில ये सब कहने के बाद அவன் உடனே என்ன சொல்றாரு? तुरंत उसने क्या कहा? உடனே என் பிலிப் என்ன சொல்றாரு? फिलिप्पुस ने क्या कहा?
இதெல்லாம் நடக்குமாங்க? ये सब क्या होगा? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ये सब क्या होगा? உடனே இவர் ஏற்கனவே பார்த்திருக்கிறாரு பிலிப்பு, तो फिलिपस को பல पहले देखा காரியங்களை था, பார்த்திருக்கிறாரு. तो पहले ही देखा था. 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கொடுக்கிறது, अभी 5 रोटियां 2 அவர் मछली ने இயேசு सब लोगों को கடல்ல दिया. சமுத்திரத்துல அவர் நடந்தது, यीशु मसीह तो और भी पानी पे चलना, வியாதியஸ்தனை எழுப்பினது, बीमारियों को उठना, 18 வருஷம் 18 साल, 12 வருஷம் 12 साल, 38 வருஷம் और 38 साल, குணமாக்குற செயல்கள் எல்லாம் கண்களால காண்கிறார். चंगाई करने वाले समाचार से आंखों से காண்கள देखा காரிய है. காரியங்கள் இருக்குது. जो भी चीज आंखों से देखा है, இதெல்லாம் நடக்குமா? ये सब होगा क्या? அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன சொல்றாரு? और उसका एस्केप होने ஏதாவது से क्या சொல்ல क्या है? தெரியலன்னா என்ன செய்யறது? जो कुछ भी नहीं पता நமக்கு होने से சில क्या நேரங்கள் कहना है? அப்படிதான் சில வசனங்களை பேசிக்கிட்டு இருப்போம், यदि हम कुछ वचन बोलने से, சொல்ல தெரியலன்னு வச்சுக்காங்க, यदि हम कुछ बोलना नहीं நமக்கு पता அதை तो டேலி பண்றதுக்கு ஒரு வசனம் இருக்குது தெரியுமா? अभी उसको ऐसे टैली करने के लिए दूसरा वचन है. पता है आपको क्या है? உபாகமம் 29 சொல்லி அப்படி டேலி பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. अभी व्यवस्था के மறைக்கப்பட்டதெல்லாம் யாருடையது? 39 का 39 वचन से क्या இன்னைக்கு कहा அப்படிதான் था? என்ன செய்யறோம், நம்ம என்ன செஞ்சிரோம் சில நேரங்கள்ல? हम क्या कहेंगे? அதெல்லாம் மறைவானவைகள் எல்லாம் அது நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது அப்படி சொல்லி டக்குனு எஸ்கேப் ஆகிறது போல பிலிப்பு உடனே என்ன செஞ்சிட்டான், நல்ல அருமையான டெக்னிக்கல் வந்து பாருடான்னு சொல்லிட்டு அவன் ஒதுங்கிட்டான். சொல்லிட்டே இருந்தார், அவ்வளவு நேரம் நல்லா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. गुड बात है, प्रभु यीशु मसीह से वेश में जाते हैं करके उसके बारे में फिलिप्पुस ने ऐसे ही बोल के நியாயப்பிரமாணத்தை பற்றி சொல்றாரு, और व्यवस्था के बारे में कहा, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் சொல்றதெல்லாம் சொல்றாரு, मूसा की भविष्यवक्ता के बारे में कहा, நாத்தான் இடத்துல அறிவிச்சிட்டு வர்றாரு. अभी नतनएल के बारे में बोला है. இப்படி எல்லாம் சொல்லி இருக்கு தெரியுமா? ये सब कहे पता है, ஏன்னா நாத்தான் உட்கார்ந்து பைபிள் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்காரு அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து. क्योंकि नतनएल तो अंजीर के पेड़ों के அப்பதான் இந்த नीचे சம்பாஷணை எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. वहीं से ये भाषण भी हो रहा அப்ப है. உடனே பிலிப்பு என்ன செய்கிறார், तुरंत फिलिप्पुस ने क्या வந்து किया பாரு है? சொல்லிட்டாரு. और उन्हें आने के लिए कहा है. இயேசு உடனே நாத்தான் வேலை கண்டு यीशु ने नतनएल को தம்மிடத்தில் வர கண்டு, और अपनी ओर आते देखकर, யார் நம்மள பாக்குறாங்களோ இல்லையோ पता नहीं कौन देख रहा है कि नहीं, அவரிடத்தில் வருகிறவர்களை ஒரு நாள் அவர் புறம்பே தள்ள மாட்டார். और उसकी वजह से परमेश्वर आपको इनकार नहीं ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். करेगा. बोलिए, அவர் கண்டு கொள்ளாத தேவன் அல்ல, नहीं कि देख के नहीं தம்மிடத்தில் देखता कि नहीं है. வருகிறவர்களை அவர் தம்பக்கமா அணைத்துக் கொள்ளுகிற தேவன். और जो उनके पास आते नहीं थे कि नहीं रहता है. தாமால் தம்மிடத்தில் வருகிறவர்களை அவர்கள் ஆசீர்வதிக்கிற தேவன். ऐसा है जो परमेश्वर को देखते भी नहीं देखता नहीं रहता है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर नाम की महिमा நாம் हो. எங்க போனாலும் சரி, हम जहां भी நீ जाने से भी, பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் சரி, तो लोग को भी और लेटने जाने से கர்த்தருடைய भी கண்கள் உங்கள் மேல் நோக்கமா இருக்கும். यीशु मसीह की आंख आपकी ओर है. நாத்தான் இயேசு தம்மிடத்துல நாத்தான் மேல் இயேசுவிடத்துல வருகிறதை கண்டு यीशु ने नतनएल को अपनी ओर आते देखकर, அவனை பார்த்து என்ன சொல்றாரு, நான் उस உன்னை विषय में கண்டம்பா, देखो ये நான் सचमुच உன்னை அறிஞ்சம்பா, मैं तुझे तो जाना என்னை है, காண்றதுக்கு யாருமே இல்ல, लेकिन मेरे देखने कोई नहीं है. ஊழியக்காரங்களும் கண்டுகிடுறது இல்ல, सेवक भी मुझे नहीं देखा, சபையில் உள்ள விசுவாசிகளும் கண்டுகிடுறது இல்ல. विश्वासी भी नहीं देखा. அங்க போனா அவங்க எல்லாம் நல்லா விசாரிக்கிறாங்க. जहाँ भी जाने से सच्चे இந்த पूछताछ நேரத்துல करते நிறைய हैं. சபைகள்ல உதவி செய்ய முன்னுக்கு வர்றாங்க. वो अच्छे से कमाने के लिए देखता है, அவங்க எல்லாம் எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க. जो इतना मदद இந்த करते சபையில் हैं. அப்படி இல்லையே நீ சொல்லாத. ऐसा मत कहो कि तू ऐसा करती हो. உனக்கு அறிமுகமா இல்லாத உனக்கு நீ அறிந்தவர் உனக்கு மறைவாய் இருக்கிறவர் ஒருவர் உன்னை கண்டுகொண்டே இருக்கிறார். इसलिए भी जो भी नहीं जाना है और गुप्त बातें ये वो आपको देखता रहता है. மகிமை கனத்தை ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு கொடுக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். महिमा और हादर किसी को देने के लिए वो अनुमति नहीं देगा. இந்த குறிப்பிட்ட நபரால் தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். अभी इस ठीक समय से ही मुझे இந்த आशीष குறிப்பிட்ட मिला है. நபரால் தான் நான் உயர்த்தப்பட்டேன். अभी इस ठीक से मुझे आशीष मिला है. மகிமையை செலுத்த விடவே மாட்டார். इसलिए महिमा को देने के लिए அது नहीं உங்களுக்கு छोड़ता போதுமா? है. ஹல்லேலூயா. वो काफी है कि என் மகிமை கனத்தை பரலோகத்தின் தேவனுக்கே நான் செலுத்தும்படியாக मेरी महिमा और हादर और स्वर्ग भी यहोवा को देने के लिए அவர் என்னை காண்கிற தேவன். वो मुझे देखने वाला அவரே परमेश्वर है. என்னை ஆசீர்வதித்தார். यहोवा ही मुझे आशीष அவரே என்னை देगा. உயர்த்தினார். यहोवा ही मुझे அவரே ऊंचा என்னை करेगा. நடத்துகிறார். यहोवा ही मुझे चलाता அவரே है. என்னை உருவாக்குகிறார். கரங்களை தட்டி इसलिए वही मुझे चलता है ताली बजा அவருக்கே के. மகிமை, यहोवा के ही महिमा. அவருக்கே கனத்தை நான் செலுத்துகிறேன். यहोवा को ही आदर அவருக்கே देता हूँ. மேன்மையை நான் செலுத்துகிறேன். यहोवा को ही आदर देता हूँ. நாத்தான் என்ன சொல்றார் இப்போ? नतनएल क्या कहा? நாத்தான் என்ன சொல்றார் இப்போ? नतनएल उससे क्या कहा? யாரெல்லாம் ஆகாதுன்னு சொன்னாங்களோ, जो भी बोला कि இந்த नहीं होगा, நாசரேத் ஆகாதுன்னு சொன்னவன் தான் நாசரேத்துல நன்மை உண்டாகுமா क्या वस्तु अच्छी वस्तु नतनएल से मिलेगा. அப்படின்னு சொன்ன இந்த நாத்தான், ये जो कहने वाला இந்த नतनएल, நாத்தான் வேலை என்ன சொல்றான்? नतनएल ने क्या कहा? 49 வசனத்துல इसलिए 39, ரபி हे रबी, போதகரே, हे நீ रबी, தேவனுடைய आप तो குமாரன், तू परमेश्वर நீ का இஸ்ரவேலின் पुत्र है, ராஜா. इस्राएल का महाराजा யாரெல்லாம் है. உங்களை ஆகாதுன்னு சொன்னார்களோ जो भी आपको इनकार அவங்க किया வாயில எங்க போகும்? वो सब क्या जाएगा? ஐயோ பேசிட்டோமே, இருதயம் எல்லாம் வாதிக்க ஆரம்பிச்சிருக்கும். मैंने ऐसा बोल दिया करके உடனே आपके ஒருத்தர் हृदय तड़प रहा होगा. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிக்கிடுவாங்க. जो सब पति पत्नी बोलेंगे, இப்ப நீ அவங்ககிட்ட போய் என்ன வாயில பேச போற? अभी आप उनसे क्या என்ன வாயை बोलेंगे? திறக்க போற? क्या मुंह बोलेंगे? அன்னைக்கே பேசாதன்னு சொன்னோம் இல்லையா? तभी मैंने बोला कि नहीं
அன்னைக்கு बात இப்படி करना है, சொல்லாதன்னு சொல்லலையா? तभी बोला कि नहीं बात करना है, இருதயம் குற்றப்படுத்த ஆரம்பிக்கும். इसलिए आप हृदय तड़प रहे இருதயம் होगा, வாதிக்க ஆரம்பிக்கும். इसलिए हृदय तड़प रहना இந்த होगा, நாட்கள்ல உங்களுடைய இருதயம் குற்றப்படுத்தாதபடிக்கு इसलिए आप हृदय कमी नहीं होने के कारण யாரையும் தவறா எடை போட்டுறாதீங்க, किसी को गलती से मत सोचो, யாரையும் தவறா பேசிடாதீங்க, इसलिए किसी से गलती से बात யாரையும் मत करो, ஒதுக்கிறாதீங்க. किसी को इनकार मत करो। இவங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க, நாளைக்கு கர்த்தர் அவர்களை காண்பாரையானா, ये लोग ऐसा होने के கர்த்தருடைய कारण, கரம் அவங்க பத்தியில அவர்களுக்கு நீட்டப்பட்டிருக்குமானா परमेश्वर का हाथ उनसे मिलने से कारण ஊக்கிடுவார் ஆண்டவர் वो அவங்க. यहोवा आपको ऊंचा कर लेगा, அல்லேலூயா. हालेलुया, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சிருவாரு. यहोवा आपको आशीष करेगा। பேச வேண்டாம், मैं बात करना नहीं பேச चाहिए, வேண்டியதை மாத்திரம் பேசுங்க. जो भी बात करना वही बात कीजिए। உலகத்துல பிள்ளைகளுக்கு சொல்றேன், मैं तो संसार के बच्चों, வாலிபர்களுக்கு சொல்றேன், जवान बच्चों को कहता हूँ பெரியவர்களுக்கு சொல்றேன், और बड़े लोगों को உங்களுக்கு कहता மேல हूँ, மூத்த பெற்றோர் இருக்கிறாங்களா, इसलिए आपके ऊपर बड़े हैं அப்பா तो, இருக்கிறாங்களா, அம்மா இருக்கிறாங்களா, या तो पिताजी या माँ बाप है तो நல்லா பேசுங்க அவங்களோடு, उनसे अच्छे से बात कीजिए, அவங்களோட நல்ல உறவாடுங்க. अच्छे से बात कीजिए। அந்த கிழவிகிட்ட போய் என்ன பேசுறது? अभी उस बूढ़ी से मैं क्या அந்த बात करूंगा, வயசானவர் எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே கிடப்பாரு. वे कुछ बात क्या रहेंगे, அம்மா கிட்ட பேசுறோம், ஓகே, நமக்கு ஏத்த மாதிரி எல்லாத்துக்கும் ஜால்ரா அடிப்பாங்க. लेकिन उन्होंने बोलने से उनको ही सपोर्ट करेगा, அப்பாக்கு இன்னும் இப்ப வயசாக लेकिन पिताजी को ஞானம் இருக்குன்னு சொல்லுவாங்க மம்மி, लेकिन बोलते हैं कि अभी ஆனா ज्ञान வயசாக रहेगा। அவர் பைத்தியம் மாதிரி ஆயிட்டாரு. वो இப்போ पागल की तरह बना गया है, முதியோர் இடத்துல ஞானமும் புத்தியும் ஒண்ணுமே இல்லையே. लेकिन बूढ़े लोगों के वही भी बुद्धि नहीं रहेगा। சொல்லாத ஒரு நாள் வரும், एक दिन आएगा, அந்த நாள்ல என்ன நடக்கும்? उससे हमें क्या அவங்க करना இல்லாத போற நேரத்துல है, जब नहीं रहता है உங்க இருதய வாதிக்க ஆரம்பிக்கும். आपके हृदय तड़प नहीं நான் होगा। கோத்தகிரி போயிருக்கும்போது जब मैं कोतबेरी அங்க गया ஒரு था சகோதரி வந்து சொல்றாங்க, ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, तो एक बहन है और उन्होंने से நல்ல कहा, ஊழியத்துக்கு உதவி செய்தார். अच्छे से सेवा पे मदद சொந்த ஊர் किया। அவருக்கு சாயர்புரங்கிற ஊர் அவருக்கு. एक उनकी जो है सायापुरम की அவர் பழைய नगर காரியங்கள் है, எல்லாம் நான் போகும்போது பேசுவார், அவர் இறந்துட்டாரு. जब लेकिन वो मर गया அவருடைய பேத்தி இடத்துல போய் நான் பேசி கொண்டிருந்தேன், ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க இடத்துல போய் நான் பேசினேன். मैं उनके पोती से और मिलके தாத்தா कहा, இருக்கும்போது தெரியல பாஸ்டர், जब मैं हमारे नाना था तब मैं அவர் नहीं पता था, சொன்னதெல்லாம் ஏதோ மாதிரி நினைச்சோம். जब हमने बोले இப்போ थे, ஒவ்வொரு நேரமும் எங்க இருதயம் வாதிக்குது. लेकिन अभी तक मेरे हृदय तड़प அவரோட रहा है। அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம போயிட்டேனே, मैं उनसे इतना बहुत समय खर्चा नहीं அவரிடத்துல किया है, அதிகமா அவரை கவனிக்காம போயிட்டோமே, मैं उनसे बहुत खर्चा नहीं किया பேசாம है, போயிட்டேனே, बातें किया है, ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாம போயிட்டேனே. ठीक से नहीं सुना है, இப்ப இருதயம் வாதிக்குது. लेकिन अभी आपके हृदय तड़प ஐயோ, रहा இப்ப है, யோசிக்கிறேன். अभी मैं बहुत सोच रहा ஆகையினால हूँ, கிடைக்கிற நாட்கள்ல, इसलिए जो मिलने वाले கிடைக்கிற நேரங்கள்ல मिलने वाले समय பெற்றோரோடு से பேசுங்க, माँ बाप से பெரியோரோடு बात பேசுங்க, माँ बाप से இருக்கிறவரோடு बात சந்தோஷமா பேசுங்க. इसलिए बहुत सारे कुछ से இல்ல बात என்றால் कीजिए। ஒரு நாள் உன் இருதயம் வாதிக்கும் மாதிரி நடக்க, குற்றப்படுத்துகிறதாக நடக்க வேண்டாம். ऐसा मत हो कि नहीं कि होना चाहिए, உன் இருதயம் உன்னை குற்றவாளியாக்க வேண்டாம். इसलिए नहीं मत होना चाहिए, तड़प रहना है। கர்த்தர் ஒரு ஆளுக்கு நன்மை செய்வார், यहोवा एक इंसान को मदद और भला கர்த்தர் करेगा, உயர்த்துவார், यहोवा ऊंचा करेगा, கர்த்தர் கனப்படுத்துவார். यहोवा उनका आदर இதே करेगा। நாத்தான் தான் சொன்னா, यही और नतने ने நன்மை बोला, உண்டாகுமா? क्या भला मिलेगा? நன்மை என்பது நாசரேத்துல காண முடியாது. जो भला है नासरी நீ नहीं देख நாசரேத் सकेगा। ஊரான் என்று சொல்லிக் கொண்டே இருக்காத. तो मत कहो कि तू नासरी இல்ல, है, பெத்லெகேம் எனக்குள்ள உருவாயிருக்குது. इसलिए बेतलेहम मेरे अंदर पैदा हुआ है, நான் சாக பிறந்தவன் அல்ல, मैं तो सर में मृत्यु से होने தேவன் वाला என்னை नहीं हूँ। சாதிக்கும்படியாக பிறந்திருக்க செய்தார். तो यहोवा आपको और भी என்னை सारे சாதிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். मुझे जीतने के लिए यहोवा मुझे நான் बुलाया சாக है, அல்ல, मैं मरने நான் के लिए नहीं, பிழைத்திருக்க செய்கிறார். जीवित होने के लिए बुलाया நான் है, தரித்திரனாக வாழும்படியாக அல்ல, दरिद्र बनाने के लिए नहीं, நான் ஆசீர்வதிக்கப்படும்படியாக வாழும்படியாக, आशीष होने के लिए मुझे बुलाया है, நான் நன்மைக்குரியவனாக வாழும்படியாக. तो मुझे भला मिलने के लिए இப்படியே நீ बुलाया है। சொல்லி 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 தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும், ये सब कह के यीशु मसीह के नाम को ऊंचा கர்த்தருடைய करना है, வல்லமை நீங்கள் அனுபவிக்கணும். यीशु मसीह के सामर्थ का आपका अनुभव करना யார் है। யார் உங்களை எதிரா பேசினாங்களோ, जो कोई आपको उसके குற்றமா खिलाफ बात किया, பேசினாங்களோ, जो कोई आपको अपराधी बोला செய்கிற है, அதிசயமான காரியங்களை जो अद्भुत काम यहोवा करने वाले அவங்க हैं, வாயெல்லாம் அடபட்டு போகத்தக்க கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? और उनके मुंह सारे கரங்களை बड़े தட்டி बड़े கர்த்தரை பயப்படுத்திங்களே. हालेलुया की யாரு महिमा கிறிஸ்தவ करेंगे। இடத்துல போயிட்டியா? क्या कहीं के चला गया तो, ஊழியத்துக்கு போயிட்டியா? क्या आप सेवा पे चला இந்த गया तो, கிறிஸ்தவ மதத்துல போய் சேர்ந்துட்டியா? क्या मसीह के இயேசுவை पे चला பின்பற்றி गया तो, போயா? यीशु मसीह के पीछे உன் जा रहे பிள்ளைக்கு तो, யாரு பொண்ணு கொடுக்கறான் பாத்துருவோம். देखते हैं कि कौन உன் பையனை யாரு கட்டிக்கலான்னு பாத்துருவோம். देखते हैं कि कौन आपको எப்படி நீ வளர்ந்துறன்னு பாத்துருவோம். देखते हैं कौन ऐसे திரும்ப எல்லாம் இங்க தான் வரணும். देखते हैं कौन सारे பலர உதாரணம் காட்டலாம். सारे उनको देख ஆனா सकेंगे, சொல்லுங்க, கர்த்தர் என்னை உயர்த்துவார். लेकिन कहेगा यीशु मसीह ஒரு को ऊंचा நாள் करेगा। வரும், एक दिन आएगा, கர்த்தர் என்னை எல்லாருக்கும் முன்னாடி சாட்சியா நிறுத்துவார், तो यहोवा मुझे सारे को மகிமைப்படுத்துவார். यहोवा मुझे महिमा करेगा। ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு? अभी दोनों यीशु मसीह ने क्या कहेगा? இயேசு என்ன சொல்றாரு? கடைசி அந்த 50 வசனத்துக்கு கீழே கடைசியா வாசிச்சு முடிங்க. इसलिए அதுல 50 என்ன वचन சொல்றாரு? पे उन्होंने இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, यीशु ने उसको उत्तर दिया, அத்திமரத்தின் கீழே நான் கண்டேன் என்று நான் உனக்கு
சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய்? और जब मैंने जो कहा है कि मैंने तुझे अंजीर के पेड़ से तले लगा है, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். क्या तू इसे विश्वास करते? तू इसमें बड़े बड़े இன்னைக்கு काम இந்த காலை देखेगा. வேளையில நீங்க தேவ சமூகத்துல लेकिन इस सुबह आप यहोवा के ரட்சிக்கப்பட்ட बारे में காலம் முதல் अभी उदार जो पाए दिन से எத்தனையோ நன்மைகளை உங்களுடைய கண்களால் கண்டிருப்பீங்க. आपने बहुत सारे भलाई भी உங்க देखा வாழ்க்கையில है. பல அற்புதங்களை செய்வதிருப்பார். आपने बहुत सारे भलाई का चीज को देखा होगा, கொஞ்சம் அதை நினைவுல கொண்டு வாங்களே. इसलिए आप उसको देखिए. உங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பாரு. जितना भला आपको मिला है கொஞ்சம் அப்படி முன்னாடி கொண்டு வாங்க. आप उसको आगे आके रखिए. ஜீவனை கொடுத்தார், जीवन दिया है, படிக்க வச்சாரு, पढ़ाई किया है, உத்தியோகம் கொடுத்தாரு, काम दिया है, வீடு இல்ல வீடு கொடுத்தாரு, घर नहीं था घर दिया है, நல்ல வாகனம் கொடுத்தாரு. अच्छे से गाड़ी दिया है. ஐயோ நினைச்சு பார்க்கல. नहीं सोचा था. கொஞ்சம் முன்னாலே கொண்டு வாங்க. इसको आगे आके நான் रखिए. வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, जब आपने जिया जीवन இப்ப कैसे இந்த था, ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு, अभी परमेश्वर मुझे कैसे இது रखा है. தேவனுடைய செயல். मेरे यहोवा के काम அதை நினைக்கிறேன்னு சொல்றவங்க जो सोच रहा है, கொஞ்சம் கையை தூக்கி காட்டுங்க. सब हाथ उठा के நம்ம दिखाइए. வாழ்க்கையில எத்தனை பேரிடத்துல அற்புதங்களை செய்தார் பார்க்கலாம். कितने लोगों के जीवन पे अद्भुत काम दिखा எவ்வளவு है, காரியங்களை செய்தார் என்பதை பார்க்கிறேன். कितने काम किया है वो सब எல்லாரும் मुझे, கண்களை கைகளை உயர்த்தி காண்பிக்கிறோம். इसलिए सब हाथ उठा के கர்த்தர் दिखा இன்றைக்கு है. உங்களுக்கு தீர்க்கதரிசனமா வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். वो आपको भविष्यवाणी से वचन दे रहा है. இவ்வளவு நாளா கண்டாய இதிலும் பெரியவைகளை காண்பாய். इसमें से बड़े கரங்களை बड़े தட்டி काम கர்த்தரை देखेगा. மகிமைப்படுத்துங்க. ताली बजा के நீ महिमा இவ்வளவு நாளா கண்டாய अभी तक இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். इसमें से भी बड़ा काम இதிலும் देखेगा. பெரிதானவைகளை காண்பாய். इसमें से भी बड़ा काम உன் கண் देखेगा. காணாதது, आँख से नहीं உன் देखा காது है, கேட்கிறாது, कान से नहीं உன் सुना है, இருதயத்தில் உணர்ந்தானது. और तेरी भी चर्चा सुनी नहीं है. அவர் சிருஷ்டிகர், और उन्होंने सृष्टि அவர் करता है, சிருஷ்டிகர், सृष्टि करता है, அவர் और உருவாக்குகிறவர், उन्होंने पैदा किया அவர் है, உருவாக்குகிறவர். पैदा किया है. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ताली बजा के நீ महिमा கர்த்தரை करेंगे. விசுவாசிக்கிறீங்களா? वे क्या विश्वास कर रहे हैं? அப்படி எழுப்பி நிற்போமா? वैसे उठेंगे. கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போமா? आपको महिमा करेंगे. கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதிச்சு கொண்டே இருங்க. आपको महिमा करते हुए ஆமாம் करेंगे. ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. यहोवा के लिए हाँ बहुत எவ்வளவு धन्यवाद है. நன்மைகளை செய்தீங்க ஆண்டவரே. जितना आपने भला किया ஒட்டுக்கு है. பிரயோஜனமற்றவன் ஆண்டவரே. किसी के लिए वही फायदा ஆண்டவரே, नहीं था. தகுதியற்றவன் ஆண்டவரே. यहोवा वही किसी के लिए फायदा ஒட்டுக்கு नहीं था. அறிகதையற்றவன் ஆண்டவரே. किसी के लिए फायदा नहीं பொழைக்க था. தெரியாதவன் ஆண்டவரே. मैं भी किसी के लिए வழி योग्य தெரியாதவன் ஆண்டவரே. नहीं, कोई फायदा नहीं ஏமாற்றப்பட்டவன் पड़ा. ஆண்டவரே. कोई सारे ஏமாந்தவன் ஆண்டவரே. धोखा गया था. உன்னால ஒண்ணுமே முடியாதுன்னு சொன்னாங்க. जो कहेगा कि आप எல்லாரும் தள்ளிட்டாங்க, सब कुछ आपने खो दिया है. எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க. सबने आप कुछ खोया है. உனக்கா, क्या ஓ आपके लिए? பிள்ளையா, क्या आपके बच्चे ஓ के लिए? பிள்ளையா உலகத்துல வாழ போகுது. क्या आपके बच्चे के लिए जीना அவனுக்கு चाहोगे? ஒண்ணு கிடையாது, மரம் மண்டை. आपके बच्चे कुछ அவனுக்கு नहीं है. ஒரு மூளையே இல்ல. कोई भी दिमाग नहीं அவனை है. பெத்ததுக்கு उसके पैदा வேற होने के ஏதாவது लिए ஒரு நாயை பெத்திருக்கலாம், कोई भी बच्चा வேற आपको ஏதாவது ஒரு மிருகத்தை या कोई பெத்திருக்கலாம். जानवर को पैदा உன்னை किया ना அலட்சியமா பேசினாங்க. जो भी आपको अपमान உன்னை से बात நாசரே कर रहा है. தூரான் என்று சொல்லி இருக்கலாம். उसने क्या नासरी இன்றைக்கு है? கர்த்தரோடு கூட பேசுகிறார். जब आपसे बात कर रही है, உனக்குள்ள ஒரு பெத்லகேம் உருவாகி आप ये இருக்குது. अंदर एक बेतलेहम நான் का शुरू किया பெத்லகேம் है. ஊரான், मैं बेतलेहम की நான் नासरी நாசரே है. தூரான் அல்ல. नासरी का नहीं நன்மை हूँ. உண்டாகுது என்று அல்ல, நன்மை உண்டாகாது என்று அல்ல. नहीं कि भला नहीं मिलेगा. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். परमेश्वर का पुत्र मसीह நீ में अंदर है. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. जीवित परमेश्वर का நான் पुत्र இவ்வளவு मसीह நாளைய हूँ. வாழ்க்கையில செய்த நன்மைகளை காட்டிலும் अभी तक जो भला किया இந்த है, सब करने से 2025 வருஷம் 2025 இந்த के மே साथ மாதம் நான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். अभी मैं इस साल को मैं विश्वास கோத்தகிரி करूंगा. கன்வென்ஷன்ல इस कन्वर्ट இன்றைக்கு convention சபையின் காரியங்கள்ல इसलिए कलिसिया की ஊழியத்தின் चीजों पे, காரியங்கள்ல अभी सेवा இவ்வளவு நாளா करने पे, செய்ததை காட்டிலும் अभी सेवा நான் से, விசுவாசிக்கிறேன். क्या मैं நான் विश्वास விசுவாசிக்கிறேன். मैं विश्वास பாஸ்டர், நீங்க இப்படி இருந்தீங்களா? पास्टर, क्या आप इस तरह பாஸ்டர், है? இப்படி செய்தீங்களா? पास्टर, आप इस तरह है. என்கிட்ட ஒரு ஆள் சொல்லுது, हाँ, मुझसे நீங்க आगे இப்படி எல்லாம் இருந்தீங்களா? क्या आप इस तरह எல்லா है? ஊழியக்காரனும் போயிருவா, तो सब चले ஊழியக்காரி जाएगा। போயிருவா, போட்டு. तो सब कुछ ஆனா चला जाएगा। எனக்குள்ள ஒருவர் உருவாகி கொண்டிருக்கிறார். लेकिन मेरे अंदर एक எனக்குள்ள है, ஒருவர் உருவாகி लेकिन கொண்டிருக்கிறார். मेरे अंदर एक है, அவன் பெரிய காரியங்களை செய்வார். वो बड़े काम करेगा। இன்றைக்கு இதை செய்ததை காட்டிலும் आज जो करने वाले பெரியதை से, செய்வார். बड़े काम करेगा। தாத்தான் வேலை நீ விசுவாசிக்கிறாயா? क्या मैं विश्वास कर தேவனுடைய रहे हैं? பிள்ளையை நீ விசுவாசிக்கிறாயா? क्या विश्वास कर விசுவாசித்த रहे हैं? முழு இதயத்தோடு जो विश्वास कर கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. यहोवा को महिमा என்னை कीजिए। உருவாக்கு ஆண்டவரே, मुझे महिमा करेगा। என்னை உருவாக்கு ஆண்டவரே. यहोवा मुझे உங்களுடைய उत्पन्न கரத்தில் करेगा। ஒப்பு கொடுக்கிறேன். मैं आंख से सौंपता हूँ। கோடா கோடி சோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி சோத்திரம் பாடி சேற்றிலிருந்து தூக்கியது எல்லாரும் சேர்ந்து தூக்கியெடுத்து தேற்றி அணைத்து காத்து கொண்டாரே. தேற்றி அணைத்து
செய்கிறவர். கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி ஒப்பு கொடுப்போம். குயவனின் கையில் குயவனின் கையில் களிமண்ணை போல பரலோகம் துறந்து ஆரினில் பிறந்தார். பரமணி வேளையை தேடி வந்தாரோ, பரமணி வேளையை ஒப்பு கொடுப்போம். பாதம் பணிந்தேன் பதிலிதமுண்டு, பாதம் பணிந்தேன் பதிலிதமுண்டு. உலகில் கோடா கோடி பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி அந்த அன்பு பெரிதானவைகளை காண செய்கிற அன்பு. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. கோடா கோடி ஸ்தோத்திரம் பாடி கிறிஸ்துவின் அன்பை ருசிப்போமே. ஹalleluya ஹalleluya ஷபலகடகடபலகடபலக உரேகாபாரியாலகடபலக. இதிலும் பெரியானவளை நீ காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். முந்தின வாழ்க்கை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை உனக்கு பெரிதாக ஆசீர்வாதமா இருக்கும். முன்னிருந்த ரசத்தை காட்டிலும் பிந்தினது ருசியா இருக்குது. கர்த்தருடைய அப்படி நடத்த போகிறார். விசுவாசிங்க. ஆமா ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. முந்தின பிதாக்கள் செய்த ஊழியத்தை காட்டிலும் பிந்தி வந்து நீ கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட போகிறாய். பிலிப்பே, எழும்பு. அப்போஸ்தலர்களால் செய்ய முடியாததை, அப்போஸ்தலர்களால் செய்ய முடியாத காரியங்களை சமாரியாவில் பெரிய எழுப்புதல் பிலிப்பின் மூலமாய் வந்தது. அப்போஸ்தலர்கள் கூட போய் எருசலேமில் போய் பதுங்கிக் கொண்டார்கள், ஒளிஞ்சு கொண்டார்கள், பயந்து கொண்டார்கள். ஆனால் இவனோ தைரியமாக போறான் சமாரியா தேசத்துக்கு. சொல்லுகிறான், திரள் கூட்டங்கள், ஏனென்றா நீ வா என்று அழைக்கிற நேரத்தில் தேவனுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்து பார்க்கட்டும், பார்க்கலாம், பொறுமையா இருக்கலாம், ஒழுங்குபடுத்தலாம், நாளைக்கு பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். இல்ல, உடனே அந்த சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் இன்றைக்கு ஜீவிக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் கனம் பண்ணி கொண்டு வருகிறார், அவர்களை உயர்த்தி அவர்களை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆள் நீயாக இருக்கட்டும். கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தரோடு பேசுகிறார். உன்னை தடை பண்ணும்படியாக பல எதிர்ப்புகள் உண்டாகுது, பல அலைகள் வந்து மோதுகிறது, பல காட்சிகள் உன் வீட்டில் வந்து உண்மையில வந்து மோதுகிறது. நீ கர்த்தரை பின்பற்றும்படியாக வருகிறேன், நான் இயேசுவுக்கு பின்பாக கடந்து போகிறேன். பிலிப்பை கேட்டா சொன்னா, எங்க போற, எங்க சொல்லிட்டு போற, என்ன செய்துட்டு போற? நான் இயேசுவின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறேன். ஓ, அவரால் உண்டாகிற நன்மை எனக்கு உண்டாகணும், அவரால் உண்டாகிற கனம் எனக்கு உண்டாகணும், அவரால் வர்ற ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகணும். உனக்கு வேணுமா? இதிலும் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மைகளை செய்தார், இதிலும் எனக்கு பெரிய நன்மைகளை எனக்கு செய்ய காத்திருக்கிறார். உண்டாகும். இல்ல இல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம். இல்லை என்கிற காரியம் அல்ல, என்னை கொண்டு மகிமையான காரியங்கள் இருக்குது.
பெத்லகேம் ஒன்று உருவாய் கொண்டிருக்குது. கரங்களை தட்டி கத்தரை துதிங்க, கத்தரை மகிமைப்படுத்துங்க, வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.